இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஜூம் மூலமாக நேரடியாகவும் மற்றும் பல்வேறு வலைத்தளங்கள் ஊடாக பல்வேறு இடங்களிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆம், இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தும்படி நண்பர் அகில் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், டாக்டர் லம்போதரன் அவர் சொன்னார், டாக்டர் லம்போதரன் அவர்கள் உங்களிடம் கேட்குமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்னு. நான் என்ன பேசலாம் வந்து, எனக்கு இலக்கியம் தெரியாது. இல்லை இல்லை, உங்களோட வழக்கமான ஃபீல்டு தான், மருத்துவம் பற்றி ஆரோக்கியம் தொடர்பாக ஏதாவது பேசுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் உடனே, ஆஹ், என்ன என்ன தலைப்பிலே பேச போறீங்க அப்படின்னு. அப்போ நகைச்சுவையாக நாங்கள் இருவரும் அதை பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது, ஆஹ், கொஞ்சம் குறிஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. என்ன அப்படின்னு அவருக்கும் அது புரியவில்லை. அப்போ இல்லை இல்லை, உங்களுடைய உடலைத்தான் அவர் வேறு என்னத்தையோ புரிஞ்சு பார்த்தேன். அதாவது உடல், எங்களோட இருக்கிற எங்களுடைய அந்த உடல், இந்த உடலுக்குள்ளே ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அது நல்லா இருக்கு தலைப்பு அப்படின்ட்டு அந்த தலைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த அமைப்பினுடைய டொரண்டோ தமிழ்ச் சங்கத்தினுடைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றியும் வணக்கங்களும். இதில் இருக்கிற துறை சார்ந்த தங்களுடைய துறைகளிலே சார்ந்து மிக சிறந்து விளங்குகிற அறிஞர்கள் மத்தியிலே உரையாற்றுவதிலே மகிழ்ச்சி. இந்த உடலுக்குள்ளே ஒரு உலா, த ஜேர்னி இன்சைட் த பாடி. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தே, சிறிய வயதில் இருந்தே பொதுவாக எங்களுடைய விஞ்ஞான பாடத்தில் இதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் படிச்சிருப்போம். ஆனால் பொதுவாக ஈவன் மருத்துவ கல்லூரிகளில் கூட நாங்கள் இதை பற்றிய வழக்கமாக படிக்கிற படிப்புகள் என்பது வேறு. அதன் பிறகு கொஞ்சம் உள்ளே சென்று பார்க்கிற பொழுது அதை பற்றிய அறிவும் ஆற்றலும் அதை பற்றிய விளக்கம் என்பது சற்று வித்தியாசமாக இருக்கும். அதை பொதுமக்களும் புரிந்து கொள்கிற வகையில் எனக்கு உண்மையில் எங்களுக்கு கிடைத்த பேராசிரியர்கள் அந்த மாதிரியான ஒரு பேராசிரியர்கள். அவர்கள் அதில் குறிப்பாக இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி என்று சொல்லக்கூடிய உடல் செயலியல் அல்லது உடல் கூறியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைகளில் இருந்த மருத்துவர்கள் மிக புலமை சார்ந்த மருத்துவர்கள். அவர்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லுகிற பொழுது, படிப்பிக்கிற பொழுது, அப்போ எங்களுக்கு ஒரே குறிக்கோளாகத்தான் இருக்கும். அதாவது எப்படியாவது இந்த என்னத்தையாவது சொல்லட்டும், நாங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணால் சரி அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த படிக்கிற பொழுது எல்லாருமே மருத்துவர்கள் எல்லாருமே அந்த ஒரு நோக்கத்தில் தான் இருப்போம். எப்படியாவது எக்ஸாம் பாஸ் பண்ணால் சரி அப்படிங்கிறது. அதற்கு பிறகு அதுக்குள்ளே போய் படித்து பார்க்கிற பொழுது, தெரிந்து கொள்கிற பொழுது, எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் எங்களுடைய உடலுக்குள்ளே இருப்பது நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதை பற்றி கொஞ்ச நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். டிஸ்கிளைமர். முதல்ல வந்து பொறுப்பு துறப்பு இது முக்கிய வேலை. இது மருத்துவம் சார்ந்த உரை என்பதனால நீங்கள் முடிந்த வரைக்கும் உங்களுடைய முகங்களை காட்டுவது நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் ஃபோனில் பார்க்கறத தவிர்த்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் அல்லது லேப் இந்த மாதிரி இதுகளில் பார்த்தீங்கன்னா, ஐபேட் அது மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த படங்கள், சில படங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சின்ன எழுத்துக்கள் சிறிதாக இருக்கும். சில படங்களை நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். முதல்ல இந்த டிஸ்கிளைமரை முடிச்சுட்டு பொறுப்பு துறப்பு. இதில் சொல்லப்படும் தகவல்கள் எல்லாம் வந்து ஒரு வெறும் அறிவியல் சார்ந்த அல்லது அறிவுபூர்வமான விஞ்ஞான தகவல்கள் மட்டுமே. இதை நீங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறதோ அது வந்து முடிந்த வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆலோசனைகள் வந்து எப்பவுமே மருத்துவரிடம் பெற்றுக்கொள்வது நல்லது. அதே போல இதுல அவ்வப்போது சொல்லப்படும் நகைச்சுவைகள் வந்து யாரையும் புண்படுத்த அல்ல. இந்த நகைச்சுவையினால பல பிரச்சனைகளை வந்திருக்குது. பொங்கல் அன்னைக்கு வந்து நான் சரி அப்படின்னு ஜல்லிக்கட்டு பார்த்து கொண்டிருந்தேன். ஜல்லிக்கட்டு பார்த்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய துணைவியார் வந்து கேட்டா, நீங்க எப்போ அது மாட்டை அடக்கி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், இல்லையப்பா அப்படின்னு.
ஏன் அப்படின்னு இல்லை, கட்டின மாட்டே அடக்க முடியல, கட்டாத மாட்டை எப்படி அடக்குறான்னு சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, அப்ப என்னுடைய மகள் பக்கத்துல இருந்து சொன்னா, அப்பா இன்னைக்கு பொங்கல் மாதிரி தெரியல, குட் ஃப்ரைடே மாதிரி இருக்கு அப்படின்னா. அதே மாதிரியாக நகைச்சுவைகள் வந்து யாரையும் புண்படுத்த அல்ல, அஹ், ஒரு ஒரு பயணத்தை உள்ளே தொடங்க முதல் இது இதை பற்றி சொல்ல வேண்டும். இது மருத்துவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு. மெடிசின் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். இது ஒரு கலையும் விஞ்ஞானமும் சார்ந்த ஒரு ஒரு விடயம். வெறும் வெறும் விஞ்ஞானமாக கூட அதை நாங்கள் எடுத்துவிட முடியாது. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொழுது இந்த புத்தகம் வந்து எங்களுக்கு கன்னிஹாம்ஸ் மேனுவல் ப்ராக்டிக்கல் அனாட்டமி அப்படின்னு ஒரு 3 வால்யூம் இருக்கும். தலை கழுத்து தனியாக, உடம்பு தனியாக, கை கால் தனியாக, அப்படி வந்து தனித்தனியாக இருக்கும். இதை வச்சு தான் வந்து நாங்கள் அந்த பொடியை டிசைட் பண்ணுவோம். அதை பொடியன்னு சொல்றது இல்லை, கடாவர்னு சொல்றது. பொடியன்னு சொன்னால் எங்களை ப்ரொஃபஸருக்கு கோபம் வரும். அதனால அது அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. அது பொடி அல்ல, அது வந்து கேடாவர், ரைட்? அப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையில் இருந்து பிறகு உடம்பு இப்படி தலை இப்படி போக சரியாக வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும், ஒவ்வொரு அதுங்களோட சிலபஸை பொறுத்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி அதை அதுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் நாங்கள் படிப்போம். அதை படிச்சுட்டு வந்த பிறகு அந்த ஒரே உடல் தான், ஒரு ஒரு 5-6 பேருக்கு ஒரு உடல் இருக்கும். ஒரு வகுப்பில் 50 பேர் இருக்கிறோம்னா ஒரு 5 அல்லது 10 அந்த இதை பொறுத்து இருக்கும், அந்த கல்லூரியினுடைய இதை பொறுத்து. அப்போ எனக்கு ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக நிறைய பேர் அதை பெருசாகவே வந்து அதை பெருசாக எடுக்கிறது இல்லை. அந்த அந்த கெடாவரை வந்து அதுக்குரிய மரியாதை கொடுப்போம். ஆனால் எனக்கு பிறகு நான் மருத்துவர் ஆன பிறகு தான் அதை பற்றி ஒரு சிறிய கவிதை ஒன்று எழுதி என்னுடைய நூலில் கூட இருக்குது. தன்னுயிர் பிரிந்து மரித்த பின்னும் வெற்றுடலாய் நாம் கற்றுக்கொள்ள சில ஆண்டுகள் சிதைந்து போகாமல் உயிரில்லாமல் மௌனமாய் உயிருள்ள நமக்கு போதித்த பேராசான். சுற்றி நின்று சிறு கத்திகள் கொண்டு தினமும் தோலுரித்து, ஒவ்வொரு நாளும் காலையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒரு நாள் வந்து அனாட்டமி ப்ராக்டிக்கலாக இருந்தால் இன்னொரு நாள் ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல், இப்படி தான் அது உலகம் முழுவதும் அந்த சிலபஸ் அப்படி இருக்கும். தினம் தினம் தோலுரித்து உயிரை தவிர அத்தனையும் படித்தோம். வயிற்றை கிழித்து நெஞ்சை பிளந்து உள்ளத்தை தவிர உள்ளே உள்ளதையும் பயின்றோம். தலையை திறந்து உன் மூளையை தொட்டபோது என் தலைக்கணம் விட்டதன்று. மூளையை பற்றிய அறிவியல் தான் நம் மூளைக்குள் இன்னும் ஏறவில்லை. கையுறை ஏதுமின்றி உன் உயிரில்லா உணர்விலா. இதில் வந்து நாங்கள் அனாட்டமி படிக்கிற பொழுது டாக்டருக்கு தெரியும், க்ளவுஸ் போடக்கூடாது. அது வந்து அது பிளாஸ்டிக் டெட் பாடி, பிளாஸ்டிக் கெடவர் அல்ல, ரியலான மனித உடல். பல பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிய பேராசிரியர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். அதை வந்து நாங்கள் க்ளவுஸே போடக்கூடாது. க்ளவுஸ் போடாமல் தான் அந்த என்ன, அதை கையுறை ஏதுமின்றி உன் உயிரில்லா உணர்விலா நாடி நரம்புகளை தொட்டு தொட்டு படித்த உணர்வுகள் நம் உயிர் மறையும் வரை மறையாது நம் உணர்வுகளிலிருந்து. அது யாருன்னு தெரியாது எங்களுக்கு. அந்த அந்த கெடவர், அந்த அந்த ஆள். நீ யார் என்பது நமக்கு தெரியாது, நாம் யார் என்பதை புரிய வைத்தாய். நமக்குள் உள்ளதை உனக்குள்ளே தேடி பார்த்தோம். உன் உடலில் நாங்கள் போட்ட காயங்கள் நோயிட்டோரின் காயங்களை ஆற்ற கற்றுத்தந்தது. இந்த கவிதை எழுதும்போது உண்மையில் எனக்கு கண்ணீரோட தான் நான் அந்த கவிதை எழுதினேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. விருத்தி செய்ய எங்கள் அறிவை மறித்த பின்னும் உங்கள் உடலை பிரித்து மேய்ந்தோம். எரிந்து சாம்பலாகி போகும் மானிடர்க்குள்ளே விரிந்த விந்தையான அறிவினை தந்த பரிசுத்தவான்களே, நீங்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். அப்படி இது ஒரு நீண்ட கவிதை. நான் உங்களுக்கு சுருக்கமாக, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் எங்களுடைய ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும், பௌதீக மற்றும் அறிவியல் துறை சார்ந்த விஞ்ஞானியாக இருந்தாலும், அவர் இந்த உடலை பற்றி சொல்லுகிற பொழுது, we are soul dressed up in sacred biochemical garments and our bodies are the instrument through which our souls play their music.
நாங்கள் புனிதமான உயிர் வேதியியல் ஆடைகளை அணிந்த ஆன்மாக்கள். அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. சோல் அப்படி இருக்குது. ஆன்மாக்கள் தங்கள் இசையை இசைக்கும் கருவிகள் தான் எங்கள் உடல்கள். ஆமா, இந்த உடலுக்குள்ளே நமக்கு கற்பனை கெட்டாத அதிசயங்கள் நிறைந்தது. நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதத்துல பல விஷயங்கள் இருக்குது. தலை இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, உடலுக்குள்ள இதயம் இருக்குது, ரத்தம் ஓடுகிறது. ஆனால் இந்த உயிர் இயந்திரம் இயங்குகிற விதம், இது செயல்படுகிற விதம் உண்மையில ஒரு ஒரு பெரிய அதிசய உண்மைகளை நாங்கள் இதிலிருந்து உணர முடியும். ஒரு கொஞ்ச நேரம் தான் நான் உங்கள்கிட்ட பேச போறேன். ஆனா இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு ஏன் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நோயை பற்றி எல்லா மருத்துவர்களும் பேசுகிறார்கள் தான் செய்கிறாங்க. ஆனா எங்க உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி அடிப்படையை பேசிக்க இது எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சு கொண்டாலே அதனுடைய வேல்யூ எங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் அந்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சா, அதனுடைய மதிப்பு தெரிஞ்சாலே அதை எப்படி பத்திரமா நாங்கள் பார்க்கணும். ஒரு செல்போனை எப்படி அழகா நாங்கள் ஒரு 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 காரை ஒரு வாகனத்தை எப்படி நாங்கள் சரியான எரிபொருளை போட்டு சரியான முறையில் அதை மெக்கானிக்கிட்ட போய் அதை அவ்வப்போது கவனித்து துடைத்து எவ்வளவு இதாக வச்சிருக்கோம். ஆனால் இதை எங்களுடைய உடலை எந்த அளவுக்கு அதை அதை அசட்டை பண்ணுகிற விதங்கள்லாம் தான் பல நோய்களே உருவாகுது. அப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு 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 அறிவியல் தெரிந்தாலே போதும். இந்த ஹியூமன் ஆர்கானிசம் இஸ் மோர் தேன் mere sum of its physical components. இது வெறும் உடலையும் சதைகளையும் உறுப்புகளையும் கொண்ட ஒரு சதை பிண்டம் அல்ல. சும்மா அப்படியே பார்க்கறதுக்கு நாம இது பண்றது. அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள், ஆழமான அற்புதமான விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். பஞ்சபூதங்கள், எங்களுடைய தொழில், எங்களுடைய உறவு முறைகள், எங்களுடைய பிஹேவியர், வாழ்க்கை முறைகள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அடுத்தது எங்களுடைய சுற்றுச்சூழல், தாவரங்கள், விலங்குகள், கனிமங்கள். ஏன்னா அதுதான் நாங்கள் சாப்பிட்றோம், உணவாக உட்கொள்வது. ஏற்கனவே இந்த கனிமங்களால் ஆனது இந்த உடல் முழுவதும் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி தான், ஒரு ரசாயனம். ஸோ அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பிசியாலஜி, உயிர் ரசாயனத்தினுடைய மாற்றங்கள் தான் நீங்களும் நானும் இன்றைக்கும் உயிரோடு இருப்பதற்கு காரணம். ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த மாற்றங்கள் நடக்குது. ஒரு செகண்ட் ஒரு சின்ன மாற்றம் நடக்கலைன்னா போதும், சோடியமும் கால்சியமும் ரெண்டும் சண்டை பிடிச்சதுனாலே உங்களுடைய இதயம், என்னுடைய இதயம் இந்த நிமிஷம் நின்று விடும், இந்த 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 நொடி நின்று விடும். ரெண்டுக்கு இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டாலே, ஏன்னா அந்த இதயம் இயங்குவதே அந்த அணுக்களில் ஆகுதான். அதை பற்றி நாங்கள் பார்க்க போறோம், எப்படி என்ன அற்புதம் அப்படின்னு. அடுத்தது எங்களுடைய டாக்ஸின், எங்களுடைய உடல், எங்களுடைய இதை அதாவது எங்கள் உடலை பாழ்படுத்துகிற, வெளியிலிருந்து வருகிற, உள்ளுக்கு இருந்து வருகிற, மனதிலிருந்து வருகிற டாக்ஸின்ஸ், வியாதிகளுக்கான காரணங்கள், எயில்மென்ட்ஸ் சொல்லுவோம், வியாதிகள். எங்களுக்கு உள்ள இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் சக்தி, ஒரு பிணத்துக்கும் ஒரு உயிருள்ள ஒரு மனிதனுக்கும் இடையான அந்த 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 வித்தியாசமே என்ன? இப்போ ஒருவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா நாம் போய் எப்படி கேட்போம்? குப்புசாமி எங்கே இருக்கிறாருன்னா கேட்போம். இல்லை, பொடி எப்போ குப்புசாமி எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்க மாட்டோம். எப்போ பொடி எடுக்கினியாம் அப்படின்னு தானே. ஒரு ஃபீனலோவுக்கு போனால் எப்படி நாங்கள் அவற்ற பொடி எங்கே இருக்குது அப்படி, ரைட்? இப்போ பேரே டக்குன்னு ஒரு 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 நொடியில் பேரே மாறுதுங்க, பேரே விட்டுடுறோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி அப்போ லைஃப் ஃபோர்ஸ், அதான் அந்த உயிர் சக்தி அப்படிங்கிறது, சோல் அப்படிங்கிறது அடுத்த லெவல். அதை பற்றி நாங்கள் விஞ்ஞானத்தில் பெரிதாக அதை பற்றி பார்க்கறது இல்லை. அடுத்தது ஹெரிடிட்ரி, எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய உடல் வாகு, கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம், எங்களுடைய அனுபவங்களுடைய பதிவுகள், அனுபவங்களுடைய தொகுப்பு, ரைட்? கனவுகள், கற்பனைகள், இப்படி பல விஷயங்கள் கலந்தது தாங்க எங்களுடைய உடல். ஏதோ வரும் இங்கே இது அங்கே மூளை இருக்குது, அது இருக்குது, அப்படி அல்ல, ரைட்? ஸோ இவ்வளவு விஷயங்கள், உடல், உள்ளம், உயிராற்றல், உணவு பழக்கம், சுற்றுச்சூழல், நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் இணைந்த ஒரு தொகுப்பு தான் மனிதன். இதுல ஒன்று இல்லைண்டா கூட, இந்த சமூகத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும், ஒன்று இல்லை முடியாது. சக மனிதர்கள் இல்லாம வாழ முடியாது. எண்ணங்கள், கனவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன் அது வருது, தாட்ஸ்ன்னா என்ன அப்படிங்கிறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள், ரைட்?
அடுத்தது எங்களுடைய உடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். இதில் ஒன்று நடக்கலைன்னா போதும், அவ்வளோதான் சரி. ஜெனரேஷன் அப்படிங்கிறது படைத்தல், அடுத்தது காத்தல், மீளுருவாக்கம். எங்களுக்கு இந்த உடலை காப்பதற்காக இந்த மீளுருவாக்கம், அது சொல்றது ரீஜெனரேஷன். புதிய புதிய புது புதிதாக உருவாகி கொண்டே இருக்கும். அடுத்தது டீஜெனரேஷன், அழிதல் அப்படின்னு நடக்கும். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், இது 3 தான். அவ்வளோதான். இதுதான் அந்த கெமிஸ்ட்ரி, இதுதான் அந்த 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 உயிர் அந்த நாங்கள் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை. அடுத்தது எங்களுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா ஹீலிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிற எல்லா மெக்கானிசமும் எங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்குது. அது அப்படியே வந்து அது படைக்கப்பட்டதோ அல்லது இயற்கையாக வந்ததோ ஏதோ ஒன்று. ஆனால் அந்த ப்ராசஸ், அந்த மெக்கானிசம் வந்து உள்ளுக்குள்ள தானாகவே இயங்கும். இப்போ ஒரு சின்ன கையில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன பிளேட் வெட்டிட்டுது, நீங்கள் எமர்ஜென்சிக்காக போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய காயம் வந்தால் போகிற அது வரும். அப்போ எப்படி அது தானாக உடலுக்குள்ள நாளாந்தம் அப்படி சின்ன சின்ன இன்ஜூரி நடந்து கொண்டு தான் இருக்கு, அது தானாகவே ஹீல் ஆகும். இப்போ இது அந்த அந்த ஹீலிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே ஒரு பெரிய அற்புத அதிசயங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேசுகிறோம், ரைட்? அதே மாதிரி எங்களோட உடம்புல ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். அது என்ன இந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த உடலில் வந்து உடல் அதான் நாங்கள் பார்க்குற ஃபிசிக்கல் பாடி. அடுத்தது இன்னொன்று இந்த தெரியாத இன்விசிபிள் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று உள்ளம், அந்த உயிர் சக்தி, ரைட்? இதுக்கு இடையான தொடர்புகள் இது இல்லை, ஒன்று இல்லாமல் இருக்கல. இப்போ உயிர் சக்தி மட்டும் தனியாக அப்படி போய் ஒரு பக்கம் நிற்கலாது, உடல் ஒரு பக்கம் போய் தனியாக நிற்கலாது, உள்ளம் இன்னொரு பக்கம் தனியாக நிற்கலாது. ஸோ மூன்றும் இணைந்து செயல்படுகிற பொழுது தான் அந்த ஒரு உண்மையான உயிர், ஒரு முழு மனிதன் அப்படிங்கிறது. இதே இந்த படத்தை நான் இதில் காமிக்கிறேன்னா இதில் இந்த உயிர் சக்தி அப்படின்னு போடுறோம். இந்த உயிர் சக்தியை பற்றி பொதுவாக நாங்கள் மருத்துவத்தில் பெருசாக பாரம்பரிய மருத்துவங்களில் அதை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொது மருத்துவத்திலோ அல்லது ஆங்கில மருத்துவத்திலோ அதை பற்றிய பெரிய விஷயங்கள் வந்து இன்னும் அதை பற்றி வரையலை. ஏன்னா அது அது இன்னும் நிறைய ஆய்வுகளுக்கு உட்பட்டு கொண்டு இருக்குது இந்த உயிர் அப்படிங்கிற விஷயம். அதை ஒரு நாளைக்கு நானும் டாக்டர் லம்போதரன் கூட சேர்ந்து அந்த விஷயங்களை பற்றி ஒரு தனி நிகழ்வை நடத்தலாம். அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது. இப்போ இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டா 2 தான். ஒன்று மெட்டீரியல், இன்னொன்று இம்மெட்டீரியல். இது வந்து மெட்டீரியல், இவையெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதை கண்ணால் பார்க்க. இன்னொன்று வந்து இம்மெட்டீரியல், அதாவது அது வந்து சக்தி, ஒன்லி எனர்ஜி மட்டும்தான். ஆனால் இருக்குது அது. அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியலைன்றதுக்காக இல்லை அப்படின்னு இல்லை, ரைட்? இந்த மெட்டீரியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒன்று லிவிங், இன்னொன்று நான் லிவிங். உயிர் உள்ளது, உயிரற்றது, அவ்வளோதான். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. இந்த உயிரற்றதில் என்ன இருக்குன்னா முழுக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இந்த இம்மெட்டீரியலில் இருக்கிற முழு அது காந்த சக்தியாக இருக்கலாம், ஒளியாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அணு சக்தியாக இருக்கலாம். எல்லாம் வந்து அணுக்களால் ஆன ஒரு இது. லிவிங்கில் வந்து என்ன வித்தியாசம், அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அதுலேயும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். நான் சொன்னேன் அது பயோகெமிஸ்ட்ரி, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இதே திரும்ப திரும்ப இதே கதை தான். எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஒரு கலத்துக்குள்ளே போனாலும் சரி அல்லது டிஎன்ஏக்குள்ளே போனாலும் சரி, திரும்ப திரும்ப இந்த புரதமும் குளுக்கோஸும் சத்துக்களும் இப்படி தான் இந்த கதை ஓடும் உள்ளுக்குள்ளே, ரைட்? அப்போ அது அது என்ன அப்படின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அவ்வளோதான். இது வேறு வேறு ஃபார்முலா இருக்குது, அவ்வளோதான். இப்போ குளுக்கோஸ் அப்படின்னா C6H12O6 அப்படின்னு வர்றோம், ரைட்? அதே வந்து புரதம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நைட்ரஜன் அதில் வந்து சேர்ந்துக்கும். அதுலேயே கொஞ்சம் கால்சியம் வந்து சேர்த்துன்னா இன்னொரு ஒரு அமிலமாக வரும் அல்லது இன்னொரு இதாக வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ முழுக்க இந்த ரசாயனங்கள், அப்போ அதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அங்கே இருக்குது. அடுத்து இந்த பயோ மேக்னெட்டிக் படி தான் ஒரு பெரிய அது ஒரு அதிசயம். அதுதான் வந்து நாங்கள் லைஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எங்களை இயக்குகிற ஒரு சக்தி, ஆற்றல், அவ்வளோதான். தட்ஸ் எ லைஃப் பிரின்சிபல். இட்ஸ் எ டைனமிக், எங்களை இயக்கி கொண்டு இருக்குது. அது ஒரு ஸ்பிரிட் லைஃப், ஒரு 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 ஆற்றல் உள்ளது. ஆனால் வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆட்டோக்ராட்டிக். தானாக அது யாரும் இயக்கிறது இல்லை, தானாக இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது தன்னை தானே இயக்கி கொண்டு இருக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயம், ரைட்? ரோடு இது இப்போ இருக்குன்னா இதை தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்படி அல்ல. இது தன்னைத்தானே இயங்கி கொண்டு இருக்குது. இம்மெட்டீரியல், அதில் எந்த விதமான மெட்டீரியலும் அதில் இல்லை. அந்த ரசாயனங்கள் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஆற்றலில் வந்து ஒன்றுமே இல்லை. தட்ஸ் ஒன்லி எனர்ஜி, ரைட்? ஒன்லி ஆற்றல் மட்டும்தான். லைஃப் ரிசர்வ், எங்களை உயிரோடு வைத்திருக்கிற
ஒரு சக்தி. ரைட், இதுதான் வந்து முக்கியமானது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது ஜீரண உறுப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா 24 மணித்தியாலம் ஒரு வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு நான் டாக்டர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். இந்த டிக்ளரேஷனுக்கு பிறகு அவருடைய பாடியை வந்து வீட்டுக்கு எடுத்து போயாச்சு அல்லது அங்கேயே கொண்டு போயாச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள ஜீரண உறுப்பு வந்து வேலை செய்யும். எவ்வளோ நேரத்துக்கு பாருங்க, 24 மணித்தியாலத்துக்கு அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போ இறக்கிறதுக்கு முதல் கொஞ்சம் சாப்பிட்டாருன்னா அது கண்டிப்பாக செவிமாடு அடைஞ்சு அது செவிமாடு அடைஞ்சு கீழே வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு அவரது எலும்பு வந்து 4 நாட்கள் செயல்படும். 4 நாட்களுக்கு தொடர்ந்து உயிர் இல்லைன்னா கூட அந்த எலும்பு செயல்பட்டு கொண்டே இருக்கும். தோலினுடைய படி பார்த்தீங்கன்னா 5 நாள் வரைக்கும் இருக்கும். அதில் முக்கியமான விஷயம், கண் மற்றும் காது தொடர்ந்து 6 ஹவர்ஸ் 6 மணி நேரம் வந்து அது வேலை செஞ்சு கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ அதனால் அவர் இறந்த பிறகு நாங்கள் கொஞ்சம் கவனமாக அடக்கி வாசிக்கணும். வழக்கமான இதெல்லாம் அப்பா நான் போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? அப்போ இந்த தசைகள் வந்து மசில்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு வேலை செய்யும். அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பாசம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு சின்ன துடிப்பு. நீங்கள் இறந்த பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில மசில்ஸ் வந்து துடிச்சு கொண்டே இருக்கும். சிறுநீரகம் வந்து 6 மணி நேரம். அதனால தான் வந்து 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு பிறகு கூட சிறுநீரகத்தை எடுத்து இன்னொருவருக்கு மாற்ற முடியும். ரைட், அப்போ அது தொடர்ந்து 6 மணி நேரம் வேலை செய்யும். அப்போ ஒரு மனிதனுடைய உயிர் பிரிந்தாலும் உறுப்புகளுடைய செயல்பாடு வந்து தொடர்ச்சியாக இருக்குது. அப்படியே இப்போ ஒரு கேள்வி, இது வந்து யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் ஒரு அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம். என்ன கேள்வின்னா, இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு எங்களுடைய உடல்ல வந்து மற்ற உயிரினங்களுக்கு இல்லாதன்னு சொல்ல முடியாது, மற்ற உயிரினங்களை விட ஒரு முக்கியமான ஒரு ஹை டெக்னாலஜி, ஒரு பயங்கரமான ஒரு டெக்னாலஜியான ஒரு உறுப்பு இருக்குது. அது என்ன உறுப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது அன்மியூட் பண்ணி. ரொம்ப ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் ரொம்ப ஹைடெக் பயங்கரமான ஹைடெக் உறுப்பு இருக்குது. ஈரலா? மூளை. மூளை. ஈரல். ஈரல் தான் ஆடு மாட்டுக்கெல்லாம் இருக்குது. மூளை. மூளை. இதயம். இதயம் இருக்கு, ஆடு மாட்டுக்கு இருக்குது, குரங்கு எல்லாத்துக்கும் இருக்குது. மூளை டாக்டர். மூளை வந்து அது பல பேருக்கு இருக்குது, இல்ல அது வேற விஷயம். ஆனா வந்து மூளையும் இருக்குதல்ல, எல்லாம் மற்ற உயிரினங்களுக்கு மூளை இருக்குதல்ல, தேனீக்கு கூட மூளை இருக்குது. நிணநீர் தொகுதியா? நிணநீர் தொகுதி அது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது, மற்ற உயிரினங்களுக்கும். உணர்வு, உள்ளம், உணர்வு கணையம் இருக்குது. கணையம் எல்லா ஒரு எல்லா அதாவது எல்லா நான் தான் சொல்றேனே, அந்த உறுப்புகள் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் இருக்குதாங்க. ஓகே, போதும். ரைட், வருவோம் விஷயத்துக்கு. அதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்துடலாம். என்னுடைய இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியுது டாக்டர். ஓகே, இது எங்களுடைய உடலுக்குள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ தான். எங்களுடைய உடலுக்குள்ள இருக்கிற களம். இந்த களம் வந்து, இந்த களத்தை பற்றி நான் இப்போ சொல்ல போறது இல்லை, நான் கேட்ட கேள்வி வர. இந்த களம் வந்து அதுக்குள்ள என்ன செயல்பாடு நடக்குது அப்படின்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஒரு 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 வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உண்மையா இது வந்து இப்போ இந்த செல்லுக்குள்ள ஒரு களத்துக்குள்ள இவ்வளவு மெக்கானிசம் வந்து நடக்குது, இவ்வளவு நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஒரு கார்பேஜ் வந்துங்க, ஒரு இப்போ வந்து இப்போ எப்படி எங்களுடைய இந்த ட்ரக்கோ அல்லது லொரியோ வந்து கார்பேஜ் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போகுது, அதே மாதிரியான வேலைகள், அதே மாதிரியான செயல்பாடுகள் அப்படி ஒவ்வொன்றும். அப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே ஒரு பெரிய
பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கார்பேஜ் வந்து அது எப்படி கலெக்ட் பண்ணி அதை வெளியேற்றுதுன்னு பாருங்க. இது கீழே இருக்கிறது வந்து அந்த புரத மூலக்கூறு, அதுக்குள்ள இருக்கிற அந்த புரத மூலக்கூறு அது எப்படி அந்த டாக்ஸினை வந்து எப்படி இது ஒரு புரத மூலக்கூறு எப்படி உருவாகுது, நாங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உள்ள போய் அது எப்படி ஒரு புரதமா மாறுது அப்படின்னு. இதுதான் அந்த மைட்ரோகாண்ட்ரியான்ற அந்த சொல்லக்கூடிய அந்த எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பவர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். இது ஒரு ஃபாரின் பாடி ஒன்று, அதாவது வந்து ஒரு கிருமியோ அல்லது வேறு தேவையில்லாத ஒரு பொருள் வந்து உள்ள வந்துட்டுது. அது எப்படி வந்து அதை என்கல்ஃப் வந்து கலம் வந்து அதை வந்து கலம் வந்து அப்படியே உயிரோடு அழிக்குது பாருங்க. இப்போ வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு. சரி, அடுத்து நாங்கள் எங்களுடைய தொடர்ச்சியான என்னுடைய இப்போ தெரியுதா அது இப்ப தெரியுதோ படம் தெரியுதுண்ணா? அந்த இது இப்ப தெரியுது. ஓகே, இது எங்கே இருந்து இந்த எங்களுடைய உருவாக்கம், எங்களுடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னாலே அதே ஒரு பெரிய ஆச்சரியம். பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் கிடையாது, பட் அதை கொஞ்சம் வித்தியாசமாக சொன்ன ஒரு களத்தில் இருந்து என்றைக்கோ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் உருவான அப்படியே வளர்ந்து வந்து வந்து ரைட் எவல்யூஷன் உங்களுக்கு தெரியும், கூர்ப்பு ரைட் தியரி படி அப்படியே வந்து வந்து நாங்கள் வந்து கடைசியில் இப்படி வந்திருக்கிறோம். இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போய் அது பிளான்ஸாக வந்திருக்குது. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான பாருங்க ஒரிஜின் ஆஃப் லைஃப். எங்களுடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், இந்த இந்த மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணு உயிரிகள் தான் எங்களுடைய அப்பா அம்மா, எங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் அவையிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வந்து ரொம்ப எதிரியாக பார்க்குறோம், ரைட்? அது ஒரு சிக்கல். அதுக்கு என்ன காரணம்னா அதை பற்றியெல்லாம் உள்ளே போய் பார்ப்போம். இது பாருங்க, கிட்டத்தட்ட பூமி விஞ்ஞான ஆய்வுப்படி பூமி உருவாகி இத்தனை ஒரு 4 பில்லியன் 4,000 மில்லியன் ரைட், 4 பில்லியன் இயர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உருவாகி கடைசியில் வந்து அப்படியே ஒரு 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல், மில்லியன் இல்லை பி, இப்போ 3000 மில்லியன்டே சொல்லுவோமே, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த படிமங்கள் உருவாகி முதல்ல உருவானது யார் அப்படின்னா ஒரு கல உயிரிகள் உருவாகி அப்புறம் அதுலேருந்து பாக்டீரியாக்கள் வந்து அப்படியே வந்து 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 இன்னும் அந்த வைரஸ் வந்து ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆள். அவற்ற கதையை இன்னும் வந்து நமக்கு முழுமையாக புரியலை. அவர் உண்மையில் உயிர் உள்ளவரா உயிரற்ற? இன்னும் இப்போ எங்களோட கொரோனா வைரஸை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கொரோனா வந்து எவ்வளோ நாங்கள் அவதிப்பட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த உயிரினம் வந்து இன்னும் உயிர் உள்ளதா உயிரற்றதா அப்படிங்கிறதுக்கு இடையான ஒரு தன்மையில் இருக்கிறது. அப்போ அந்த நிலையில் இருந்து பாக்டீரியாக்கள் வந்து இப்படியே வந்து யூகரியோட்ஸ் அப்படின்னு வந்து பிளான்ட் வந்து ஃபங்கஸ் வந்து இப்படியே ஒரு பக்கம் அது ஒரு லெவல், அப்படியே இன்னொரு பக்கம் வந்து கடலுக்குள்ளே போய் திரும்ப கடலுக்குள்ளே இருந்து தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த பாறைகளில் இருந்து இதெல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறது. கடலுக்குள்ளே போகல, கடலுக்குள்ளே இருந்து தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் எல்லாம் கூட இருக்குது.
கிட்டத்தட்ட சில படிமங்கள் ஆஸ்திரேலியா பக்கம் இருக்கிற கடல்களில் இருக்கிற படிமங்கள் எல்லாம் வந்து எத்தனையோ பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அந்த புரதங்கள், அதை உயிரினம் தோன்றதுக்கு முதல் இருந்த அந்த புரதங்களுடைய படிவங்கள் எல்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. அதனுடைய கார்பன் டேட்டிங் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ago. இப்படி வந்து கடைசியில் நாங்கள் வந்திருக்கிறோம், ரைட்? புல்லாகி பூடாகி புழுவாகின்னு சொன்ன மாதிரி அப்படியே வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் தான் மனுஷன் அப்படிங்கிற ஒரு இந்த இந்த தோற்றங்கள் எல்லாம் உருவாகி இருக்குது. இப்படியே இந்த கதை தொடருது. இப்படியே பார்த்தீங்கன்னா, ரைட்? இவர் தான் வந்து என்ன விஷயம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயினுடைய ஒரு கரு முட்டையில இருந்தும் தந்தையினுடைய ஒரு விந்தணுவில இருந்தும் வந்தவொன்னு எல்லாருக்கும் தெரியும். அது புது விஷயம் அல்ல. ஒரு தடவை ஒரு ஆண் வந்து விந்த வெளியேற்றுகிற பொழுது எவ்வளவு விந்த அணுக்கள் வெளியேறுது பாருங்க. 900 மில்லியனுங்க. அதாவது வந்து ஒரு முழு விந்து வெளியேற்றத்தின் போது 900 மில்லியன், ரைட்? உலக மக்கள் நினைச்சு பாருங்க எவ்வளவு பில்லியன். அப்போ 10 தடவை இது வந்தாலே ஒரு உலக மக்கள் தொகையை உருவாக்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு விந்து அணுக்கள். இந்த விந்து அணுக்கள்ல இந்த ஒரு கலங்கள்ல இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கலமாகி இந்த கலங்கள் இந்த ஒரு செல் ஜைகோட் அப்படிங்கிற இது செல் இந்த பிரிந்து தான் இந்த எம்ப்ரியோ அப்படிங்கிற தாயினுடைய கர்ப்பத்தில் வந்து கரு உருவாகுது. இதில் நான் ஏன் இந்த படத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, இது உங்களுக்கு தெரிந்தபடியும். ஆனா இந்த ஒரு செல்லில் உள்ள டிஎன்ஏ இதெல்லாம் இருக்குதுல உள்ள மரபணுக்கள், ரைட்? இந்த ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற இந்த மரபணுக்கள் இந்த 23 குரோமோசோம் ஜோடி. அப்ப இதுதான் பிரிஞ்சு 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 திரிபடைஞ்சு நாம சொல்றோம்ல, வைரஸ் மியூட்டேட் பண்ணி வர வருது. அதே மாதிரி இந்த மரபு இந்த ஜீன்ஸ் எல்லாம் மியூட்டேட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே மியூட்டேட் பண்ணி இந்த மூக்கு வந்திருக்குது, இந்த கண் வந்திருக்குது. ஆனா ஒவ்வொன்றும் வேற. இதுல இருக்கிற ஜீனுடைய அமைப்பு வேற, காதுல இருக்கிற ஜீனுடைய அமைப்பு வேற, மலக்குடல்ல இருக்கிற ஜீனுடைய அமைப்பு வேற, தலைமுடியினுடைய மூக்கு, ரைட்? எல்லாமே அத்தனை விஷயமும் இது வந்தது வந்து இந்த ஒரு இதுல இருந்து இவ்வளவு மியூட்டேஷன் வந்திருக்கு. அதே இதை விட பெரிய அற்புதம் என்னங்க வேணும்? இதை விட ஒரு பெரிய அதிசயம் என்ன நினைச்சு பாருங்க. ஆனா ஒவ்வொன்றும் வேற. அது அமைப்பு மட்டும் நான் அமைப்பை சொல்லல, உள்ளுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ வெரைட்டியே வேற, ரைட்? அதுதான் கருவறையில வந்து மனித உயிர்களை உருவாக்க இறைவன் தந்த ஆய்வு கூடம். 2 விஞ்ஞானிகள் இணைந்து செய்கிற இணையில்லா இன்ப அதிசய ஆராய்ச்சி, ரைட்? 2 விஞ்ஞானிகள் அவங்களுக்கு யாருன்னு புரியும். விஞ்ஞானிகளே தங்களை பிரதி எடுத்துக்கொள்ளும் தசைகளால் ஆன எந்திர மந்திர அறை இந்த கருவறை, ரைட்? மங்கையின் பூப்புனிதம், கருவறையில் பெண்மையின் முதல் தாய்மைக்கான உணர்வுக்கான படிக்கல், சில வருடங்கள் சிந்திய குருதி, என்னது மென்சஸ் மாதவிலக்கு, சில மாதங்கள் தாங்கிய சுமை, சில நாட்கள் எடுத்த வாந்தி, சில மணிகள் தாங்காத வலி, சிந்திய கண்ணீர், நீயும் நானும் என்று பிறப்பு சான்றிதழோடு. கருவறையில் கருத்தாங்கி உயிரும் ஊட்டமும் தந்து பன்னீர் குடம் உடைந்து நான் வெளிவர நீ வலிதாங்கி நான் முதல் மூச்சை உள்வாங்க உன் உயிர் மூச்சை சிலகணம் நிறுத்தி வலியினால் விழிகளில் சில துளிகள் வழிந்தோட என் முதல் அழுகை கேட்டு உன் உதடுகளில் புன்னகை அம்மா, ரைட்? இப்படி ஒரு காலத்தில் வந்து இது நடக்கும். இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இங்கு கருவறைகள் வாடகைக்கு கிடைக்கும். இப்போ வந்து செயற்கை கருவறைகளை உருவாக்குவதற்காக அடுத்த 10 ஆண்டு திட்டம் வந்து எலன் மாஸ்க் வந்து போட்டுட்டார். செயற்கை கருவறைகள் அந்த பிளான் வந்து வரப்போகுது. என்ன சொன்னால் அதுக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு குழந்தை பேர் வந்து வீதம் வந்து குறைந்து கொண்டு போகுது. அவர் வெள்ளையர்களுடைய இனம் வந்து குறைஞ்சு கொண்டு போகலாம். சில நாடுகளில் டாக்டர்ஸ்லாம் படிச்சிருப்பார். நாங்கள் இந்த கம்யூனிட்டி மெடிசனில் படிக்கும்போது பல நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்த பேர்த் ரேட் வந்து மைனஸில் போகுதுங்க.
சில நாடுகளில் ஃபின்லாண்டு இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது இது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிலெல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து மைனஸில் இருக்குது. பிள்ளைகள் பிறக்கிற வீதம் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ அதனால் அடுத்த ஜெனரேஷன் வந்து இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? ஏன் இவங்க இமிக்ரேஷன் எடுக்கிறாங்கன்றீங்க? என்ன பெரிய எங்கள் மேலே பெரிய பாசம், பெரிய அகதிகள் மேலே பாச பொழிவா? இல்லை, இவங்களுக்கு ஆள் வேணும். ஏன்னா இவங்க வெள்ளைக்காரங்க வந்து இங்கே இருக்கிற இனத்தவர் வந்து அந்த கலாச்சார முறை மாறுறதுனால பிறப்பு வீதம் குறைஞ்சு கொண்டு போகுது. அமெரிக்காவில் வந்து இன்னும் சில ஆண்டுகளில் அவர் போகிற 50 ஆண்டுகளில் வந்து அப்படியே பாதியாக வந்து குறையுமா. அது பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லிடும். முதியோருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. அவனுக்கு சோறு போடுறதுக்கு, அவங்கள கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ரைட்? அதுதான் பெரிய சிக்கல். அப்போ வரி கட்டுறதுக்கு ஆட்கள் தேவை, டேக்ஸ் கட்டுறதுக்கு ஆள் தேவை. ஏதோ பெரிய எங்களுடைய பாசம் மழை பொழிஞ்சவங்களாம் எங்களை கூப்பிடலை. இங்கே நிறைய பேர் அப்படிதான் நினைச்சு விட்டு இந்த எத்தனையோ மில்லியன் கணக்கான இந்த விந்த அணுக்கள்லாம் வந்து பாருங்க இவ்வளோ வருது. அதில் கடைசியில் எல்லாம் ரைட் போட்டி, பெரிய போட்டி நடக்கும். பெரிய மரதன் போட்டி தான். நீந்தி அடிச்சோன்னு அப்படியே யார் முந்தி போகிறது அப்படிங்கிறதுக்குள்ள அது எப்படி அதை நோக்கி போகுதுங்க. அதான் ரொம்ப ஆச்சரியம். இப்போ முட்டை எங்கே இருக்குது? முட்டை வந்து கருக்குழாயில் இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப்புக்குள்ள இருக்குது. பட் இந்த விந்தணுக்கள் வந்து ஆண் செலுத்துறது வந்து சர்விக்ஸ், அதாவது பெண் உறுப்புக்குள்ள. அது நேரம் அங்கேருந்து வளைஞ்சு ஓடி கர்ப்பப்பைக்குள்ளே போய் திரும்ப கர்ப்பப்பைக்குள்ளே போய் ஏன் நிற்கலை? கர்ப்பப்பையில் இருந்து தேடி போதுங்க. இது யார் இதெல்லாம் கைட் பண்ணுறது? நீங்கள் ஏதோ சும்மா அப்படி வளைஞ்சு ஓடுறதுன்னு நினைக்காதீங்க. அப்படியே வந்து இதை ஏன்னா அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இந்த முட்டை இருக்காது. அது வந்து ஃபெலோப்பியன் டியூப்புக்குள்ளே இருக்கும். அதில் ஒரு ஆம்பிளான்னு சொல்கிற அந்த ஒரு சின்ன உறுப்புக்குள்ளே இருக்கும், ஒரு சின்ன முடிச்சுக்குள்ளே இருக்கும். அதை தேடி போகுது. எவ்வளோ இதாக தேடி போகுது, ரொம்ப அற்புதம். அண்மையில் ஒரு இதொன்று பார்த்தேன்னா, அது இப்போ வீடியோ போட்டால் உங்களுக்கு டைம் ஆகும். இது சுற்றுதல்ல, இது இப்படி வால் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேத்த குட்டி பார்த்துருப்பீங்க, பல பேர் உங்களுக்கு தவளை குட்டியாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. நான் அப்போவே நினச்சேன், அப்போவே சின்ன வயசுலேயே நினைக்கிறேன், இது எப்படி இது வேலை செய்யுது அப்படின்ட்டு. அது ரொம்ப அண்மையில் வந்து ஒரு விஞ்ஞானி வந்து அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, உள்ளுக்குள்ளே வந்து இப்படி ஒரு வீல் இருக்குதான். இதே மாதிரியான ஒரு சிஸ்டம். எப்படி ஒரு வீல் இப்படி சுற்றுதோ, இப்போ மீனுடைய வால், என்னுடைய வீடியோ தெரியுதா உங்களுக்கு? சாரி, என்னுடைய படம், நீங்க போட்ட படம் இந்த வீல் தெரியுது டாக்டர். இல்ல என்னுடைய முகம் தெரியுதா? உங்களுடைய முகம் மேல தெரியுதோ? தெரியுது. ஆமா. அப்ப இந்த மீனுடைய வால் வந்து இப்படித்தான் ஆடும், அது இந்த மாதிரி அசையும். ஆனா பேத்தக்குட்டியினுடைய வால் வந்து சுத்தம். அதே மாதிரி தான் இந்த பாக்டீரியாக்களுடைய ஃபிளாஜெல்லன்னு சொல்லக்கூடிய அதுகளும் வந்து அது சுத்தம். இப்படி சுத்தம்னா ஸ்பின்னிங். இதே விளையாட்டு தான், இதே மெக்கானிசம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியம். பாருங்க, அவன் படம் பிடிச்சி போட்டிருக்கான், ரைட்? அனிமேஷனில் வந்து இதே மாதிரியான ஒரு புரதம் வந்து இந்த வாலுக்குள்ள, இந்த விந்த அணுவுடைய வாலுக்குள்ள இருந்து சுத்துது. இப்படி சேம் மெக்கானிசம் பாருங்க, அதே மாதிரி சுத்துது. அதனால தான் இந்த விந்த அணுக்கள் ஓடி கடைசியில் போய் முட்டையை சேருது. முட்டையில் போய் 1 சேருது, சில வேளை 2 சேரும், ரைட்? அப்போ ஒன்று யார் இது முட்டின உடனே அந்த முட்டையில் வந்து முட்டின உடனே வந்து அந்த வால், அந்த முட்டையினுடைய வால் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அடுத்தது உள்ளே போகாது. எப்படி பாருங்க, முட்டி உள்ளே போனோடனே உள்ளே போயிடும். உள்ளே போய் வந்து அந்த வால் கலந்து போயிடும். உள்ள கரு மட்டும்தான் இருக்கும். அந்த விந்தணுடைய நியூக்ளியஸ் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே இருந்தால் 2 கருக்கட்டல் நடக்கும். இந்த டிஎன்ஏ இந்த மரபணுக்கள் எல்லாம் சேர்ந்து. இதை விட ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, ரைட், இந்த பெண்ணினுடைய முட்டை, அதாவது இந்த ஃபாலிக்யூல்ஸ் சொல்கிறோம், பெண்ணுடைய முட்டைகள், ரைட்? இந்த முட்டைகள் வந்து எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையாக தன்னுடைய தாயினுடைய வயிற்றில், தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது 14th வீக், 14வது வாரத்தில் இந்த முட்டையெல்லாம் உருவாயிடுங்க. குழந்தை, ஒரு பச்சை குழந்தைக்குள்ள இந்த முட்டைகள் எல்லாம் வைக்கப்படுது. பார்த்தீங்களா? 14வது பிறகு பிறந்த உடனே அந்த உருவாகிறது நின்றுடும். அது பிறகு பீப்பர்ட்டியில் தான் வந்து அது மெச்சூர்ட் ஆகும். ஆனால் அந்த கருமுட்டைகள் வந்து அப்பவே முழுக்க உருவாகிடும். எவ்வளவு கருமுட்டைகள்
அதில் உருவாகுது அப்படின்னா இவ்வளோ கிட்டத்தட்ட ரைட் 4 லட்சம் ரைட் கருமுட்டைகள் வந்து அப்போயே உருவாயிடும். அதாவது கருவுக்குள்ள இருக்கும்போதே, அந்த குழந்தையாக கருவுல இருக்கும்போதே அந்த பெண்ணுக்கு உருவாயிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள். அடுத்தது, பிறப்பு முதல் இறப்பும் வரை நாம் ஏதாவது சாப்பிட வேணும், இறந்த பின்பு ஏதாவது நம்மை சாப்பிட வேணும், அவ்வளவுதான். ரைட், இதுதான் வந்து வாழ்க்கை வட்டம். ரைட், இது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, எங்களுடைய உடலுக்குள்ள அதுக்கு முதல் அந்த கேள்விக்கு பதில சொல்லிடலாம். அது அப்புறம் வரும். இதுக்கு பிறகு இதுல என்ன அப்படின்னா, இந்த எங்களுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோபயோம்னு சொல்றோம். ஏன் எங்களோட உடலுக்குள்ள இந்த கிருமிகள் எல்லாம் இருக்குது? அது பேர் நாங்கள் கிருமிகள்னு சொல்லக்கூடாது, நுண்ணுயிரிகள்னு சொல்லுவோம். கிருமி என்றால் ஏதோ கெட்ட கிருமி அப்படின்னு இல்லை. ரைட், நுண்ணுயிரிகள். பல மில்லியன் கணக்கான நுண்ணுயிரிகள் எங்களுடைய உடல்ல இருக்குது. ஏன்னா நாங்கள் அதுலேருந்து தான் வந்து நாங்கள் உண்மையில வந்து அதுக்குள்ளதான் நாங்கள் இருக்கிறோம். நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த எண்ணிக்கையோட காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த எண்ணிக்கையை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். இதுல வந்து இந்த எண்ணிக்கை பிறகு இருக்குது. இந்த பாருங்க, எங்களுடைய உடல்ல வந்து இருக்கிற கலங்கள், எங்களுடைய உடல் அமைப்பால் ஆன இந்த உடலை வந்து உருவாக்குற கலங்கள் வந்து எவ்வளவு இருக்குன்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தான். சில பேருக்கு 60 இருக்கும், 80 இருக்கும், 100 இருக்கும். 100 ட்ரில்லியன், எத்தனை சைபர்னு நீங்களே பாருங்க. 100 ட்ரில்லியன் செல்ஸ் வந்து எங்களோட உடம்புல இருக்கு. அதை விட 2 மடங்கு 200 ட்ரில்லியன் பாக்டீரியாக்கள் உங்களுடைய உடம்புல உள்ளுக்கும் வெளியில உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இப்ப இருக்குதுங்க. அதே மாதிரி ட்ரிபிள், அது ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும். ட்ரிபிள் த ரைட் வைரஸ் 3 மடங்கு. இது ஏன் இருக்கு அப்படின்னா, இப்போ இவ்வளவு 100 ட்ரில்லியன்ஸ் எது கூட? இதுல இவைதான் கூட, இவைக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். உண்மையில அப்படித்தான் சொல்ல வேணும். ரைட், ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வந்து அதான் வந்து எங்களுடைய உடலுக்குள்ள இருக்கு. இதுதான் வந்து இது மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்றோம். இதை பற்றிய நாங்கள் படிக்கிற காலத்துல கூட இதை பற்றிய ஆய்வுகள் பெருசா இல்லை. இதை பற்றி யாரும் சொல்றே இல்லை. ஆனா அதனுடைய வேலைகள் என்ன செய்யுது அப்படிங்கிறது அண்மைக்கால ஆய்வுகள்ல, கடந்த சில ஆண்டுகளுடைய ஆய்வுகள்ல வந்து நிறைய வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுது. குறிப்பாக வந்து இந்த மூக்கில் இருக்கிற பாக்டீரியாக்கள், கண்ணுக்குள்ள இருக்கிற நுண்கிருமிகள், வயிற்றுல இருக்கிற கிருமிகள், ரைட், இவையெல்லாம் இல்லைன்னா நாங்க உயிரோட இருக்க முடியாது. ரைட், ஏன் அப்படின்னா அது பலவிதமான வேலைகளை எங்களுக்கு செய்யுது. they contribute a big ways to human health and wellness. யார் நான் சொல்லல, சிடிசி, ரைட், கண்ட்ரோல் ஆஃப் என்ன சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், அவங்க தான் சொல்றாங்க. ரைட், பாருங்க, அவங்களுடைய வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான். இவ்வளவு விஷயங்கள் வந்து எங்களுக்கு இந்த கிருமிகள் செய்யுது. அதுல குறிப்பாக இந்த இப்ப அண்மை காலமாக நிறைய இதை பற்றி பேசப்படுது, கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு. எங்களுக்கு வந்து 2 மூளை, 2 இதயம். நான் அதை பற்றி சொல்லுவேன் அடிக்கடி. எங்களுக்கு 2 இதயம் இருக்கிற மாதிரி இப்ப 2 மூளை. ஒன்று வந்து இது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இந்த இஎன்எஸ் சொல்லுவோம், என்ட்ரிக் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். எங்களுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற கட் பிரெயின். ஏன் அப்படின்னா இது ரொம்ப அற்புதமான வேலையை இது செய்வதாக அண்மை கால ஆய்வுகள்ல கடந்த மேபி ஒரு 15-20 ஆண்டுகளா இதை பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் நடந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உணர்வுகள், வயிறு தான் வந்து, வயிறுல இருந்து இந்த மூளையை வந்து வயிறு கண்ட்ரோல் பண்ணுது, இந்த மூளை வந்து வயிற்றை கண்ட்ரோல் பண்ணுது. இரண்டும் இணைந்து செயல்படுகிற பொழுதுதான் எங்களுக்கு சரியான ஒரு சமநிலை எங்களுடைய உடல்ல இருக்குது. அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை பற்றி ஆய்வுகள்லாம் நிறைய வந்திருக்கு. அப்ப எங்களுக்குள்ள வந்து இந்த நல்ல பாக்டீரியாக்கள் உள்ள இருக்கிறதுனால கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து கூட அதை கெட்ட பாக்டீரியாக்கள் உள்ள நுழையாம தடுக்குது. இப்போ இங்க இந்த மூக்கிலையும் சரி, இது தொண்டையிலையும் சரி, எங்களுடைய வெள்ளை அணுக்கள் இருக்குது. அது எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள். அதுவும் எங்களுக்கு ஒரு உயிர் என்ன சொல்றது, எங்களுடைய எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஆனா அதையும் தாண்டி இந்த கிருமிகளும் வந்து கெட்ட கிருமிகள் உள்ள போகும்போது அதை கொல்லுது, அதை வந்து அழிக்குது. வயிற்றுக்குள்ள அப்படித்தான். நாங்கள் என்ன கண்டதையும் சாப்பிட்றோமில்ல,
அப்போ அந்த ஒவ்வொரு நாங்கள் எதை சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுடைய உணவுகள் நாங்கள் கொடுக்குற உள்ளுக்குள்ளே கொடுக்குற அந்த ஃபியூவல், உள்ளுக்குள்ளே கொடுக்குற அந்த உணவுகள் அது போய் எங்களுடைய இந்த நல்ல பாக்டீரியாக்களை வந்து சரியான முறையில் வச்சிருக்குதா அப்படின்னு. இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவுகள் ஜங்க் ஃபுட் அத்தனையும், அதாவது இப்போ இந்த கெமிக்கல் ரைட், நிறமூட்டப்பட்ட உணவுகள், புடம்போடப்பட்ட உணவுகள், இப்படி எல்லாம் ப்ராசஸ் உணவுகள், இந்த மாதிரியான உணவுகள் போய் இன்னைக்கு வந்து எங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற மைக்ரோபயோம்ஸ் நல்ல கிருமிகளை வந்து செயல்பட விடாமல் அழிக்குது. அது மட்டும் இல்லாமல் பல மருந்துகள் உள்ளே எடுக்கிறோம், எல்லா விதமான மருந்துகள், அதுலேயும் ஆன்டிபயோட்டிக். டாக்டர் தெரியும் உங்களுக்கு, இன்னைக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சில ஆன்டிபயோட்டிக் வேலையே செய்ய மாட்டேங்குது. ஏன்னா வந்து அதை எடுத்து 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 எங்களுடைய உடம்பு பழகி அது வந்து ஒரு ஒரு அவசர நிலையில் ஒரு எமர்ஜென்சிக்கு போகிற பொழுது அவருக்கு கொடுக்குற மருந்துகள் வேலை செய்யலை. அப்படியான பல சிக்கலுக்குள்ளே இருக்கிறோம். இன்னைக்கு அமெரிக்காவில் இந்த ட்ரம்ப் வந்த பிறகு ஏதோ ஒரு இதெல்லாம் வரப்போகுது. அதாவது இனிமே இந்த மாதிரி செயற்கை உணவுகள் வந்து அதில் பெரிய கட்டுப்பாடை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட் பிரெயின், இந்த மூளைக்கும் இந்த வயிற்றில் இருக்கிற மூளைக்குமான, வயிற்றில் இருக்கிற நரம்புகள் தான் அது. மூளைன்னா அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நர்வ் சிஸ்டம். பாக்டீரியாக்கள் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து இருக்கிற இந்த வயிற்றில் இருக்கிற உணவு குழாய்களையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பெருங்குடலையும் சிறுகுடலையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் நேரடியாக பல்வேறு கனெக்ஷன் வந்து வச்சிருக்குது. அப்போ எங்களுடைய உணர்ச்சிகள், இப்போ நான் வந்து உதாரணமாக வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன டென்ஷன் ஆகும்போது என்ன, அவங்களுக்கு வயிறு கலங்குற மாதிரி இருக்குது, வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி வயிறு உங்களோட பேசும். ரைட், ரொம்ப ஆச்சரியமான விடயங்கள்லாம் இருக்குது. அப்போ குடலினுடைய இந்த வயிற்றினுடைய குடலில் இருக்கிற அந்த அதனுடைய மைக்ரோபயோம்ஸ் அதோடு சேர்ந்து இருக்கிற அந்த அந்த நர்வ் சிஸ்டம் இது வந்து இதை திரும்ப ஃபீட்பேக் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுக்குரிய பலவிதமான ஆதாரங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் ரைட். இது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டினல் அந்த கலங்கள், அந்த நர்வ் சிஸ்டம், இது எப்படி மூளையோட எங்களுடைய லிம்பிக் சிஸ்டம் மற்ற சுரப்பிகளோட தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது நிறைய விஷயங்கள், இதெல்லாம் வந்து நான் சிடிசியில் இருந்து எடுத்த விஷயங்கள் தான். இது என்னுடைய கருத்து அல்ல. ரைட், ஒரு அத்தாரிட்டி ஒரு இணையதளத்திலிருந்து எடுத்த கருத்துகள். அப்போ இது வந்து எங்களுடைய உணவுகள் பாதிக்குது, எங்களுடைய மனநிலையால் இந்த மைக்ரோபயோம்ஸ்ன்னு சொல்லி இந்த நுண்கிருமிகள் பாதிக்கப்படுது, அதே நேரத்தில் மருந்துகளால் பாதிக்கப்படுது, உணவு முறையால் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழலால் பாதிக்கப்படுது, பல்வேறு கெமிக்கல் ரசாயனங்களால் பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படுகிற பொழுது உடல் நோய்கள் வந்து வருவது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, அவ்வளோதான். ரைட், ஸோ அப்போ அதை பற்றிய ஒரு தனி இந்த மைக்ரோபயோம் அப்படின்னே ஒரு தனி செமினார் நடத்துகிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்துருச்சு பாருங்கள் எப்படி. இப்போ எங்களுடைய மலக்குடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள் அது தனி, மூக்கில் இருக்கிற பாக்டீரியாக்கள் வேறு. ரைட், இப்போ அகிலோட மலக்குடலில் இருக்கிற பாக்டீரியாக்களும் என்னுடைய மலக்குடலில் இருக்கிற பாக்டீரியாக்களும் ஒன்று அல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ரைட், ஒவ்வொன்றும் அதே மாதிரி காதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாக்களும், வாயில் இருக்கிற பல்லுக்கு ஈறுகளில் இருக்கிற பாக்டீரியாக்களும், எங்களுடைய இறப்பையில் இருக்கிற பாக்டீரியாக்களும் வேறு வேறு. அது என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பல நோய்களுக்கு இந்த இந்த பாக்டீரியாக்களை வளர்க்குறதுக்கு, நல்ல பாக்டீரியாக்களை தான் சொல்கிறது ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறோம். உணவில் வந்து அதிகமான ஃபைபர் சேர்த்துக்கணும், பழங்கள் காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கணும். எங்களுடைய பழைய சோறு அந்த காலத்தில் அது உங்களுக்கெல்லாம் தெரியும், பழைய சோத்தில் இருக்கிற மாதிரி அந்த தண்ணியில் இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள், யோகட் தயிரில் இருக்கிற பாக்டீரியாக்கள், இவைகள் தான் வந்து இந்த உள்ளே போய் இந்த நல்ல பாக்டீரியாக்களை வந்து அதிகம் வந்து அவையை வந்து பாதுகாக்குது, அவையை கூட வளர்க்குது. அது கூட வளர 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 உடல் ஹெல்த்தி ஆகும், நல்ல கெட்ட பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போகும், கெட்ட கிருமிகள் அழிஞ்சு போகும், இந்த சிஸ்டம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த தியரி. இப்போ அதுக்காக வந்து உறுப்புகளை மாற்றோம், ஈரல் எடுத்து வைக்கிறோம், கிட்னி எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இது எங்களுடைய மருத்துவத்தில் இல்லை, ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா கக்கா டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. நீங்கள் கேட்டால் உங்களுக்கு வாந்தி வர்ற மாதிரி வரும். கக்கா டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது
ஒரு அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட் அது, ரைட்? அவருடைய மகளுக்கு இது மாதிரி சில பிரச்சனை உடல் உபாதைகள் இருந்தால் தாயினுடைய அந்த மலத்தை எடுத்து அவருக்கு வைக்கலாம். இதெல்லாம் வந்து விலங்குகளில் இந்த மாதிரி தியரியெல்லாம் இருக்குது. யானைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில விலங்குகள் வந்து குட்டியாக இருக்கும்போது அதனுடைய தாயினுடைய மலத்தை சாப்பிடுமா அப்படிங்கிறதுல சில நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அனிமல் பிளானெட்டில் சும்மா இந்த சீரியல் அதில் பார்க்குறத விட்டுட்டு இதில் பார்த்தா கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் வந்து இப்போ சில டிசீஸ் வந்து இப்போ ஓட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களை கொல்லுதுங்க. அதுதான் ஓட்டோ இம்யூன் டிசீஸ். இம்யூனிட்டின்னா என்ன? எங்களை பாதுகாக்க வேண்டியது, எங்களை வந்து நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டிய எங்களுடைய இம்யூன் சிஸ்டமே எங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. அதனால தான் வருது ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம், ஆஸ்மான்னு சொல்கிறோம், சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம், தோல் வருத்தங்கள் சொல்கிறோம். இப்படி பலவிதமான காரணங்கள். சில வியாதிகள் வந்து என்ன காரணம்னே தெரியலை. அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் மருத்துவத்தில், இடியோபதிக் அப்படின்னு வச்சுருக்கோம். இடியோபதிக் அப்படின்னா என்ன? இடியோபதிக்னா காரணம் தெரியாது. யாருக்கா அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார், யார் இந்த பேர் வச்சாலும் தெரியல, நல்லா இருக்கு அப்படின்னு. பிகாஸ் டாக்டர் இஸ் இடியட் டு ஃபைண்ட் அவுட் அ காஸ். அதனால தான் அதுக்கு அப்படி பேர் வச்சுருப்பாங்கன்னு அவர் நகைச்சுவை சொல்லுவார். ஸோ இது மாதிரி பல வியாதிகள் இன்றைக்கு டயபெட்டிக்லேருந்து எல்லாமேங்க. டயபெட்டிக்கே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டோமியூன் டிசீஸ். இப்போ பேங்க்ரியாஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, ரைட்? அப்படி பல விஷயங்களுக்கு காரணம் இந்த அது ஒரு பல விஷயங்களுக்கு இந்த எங்களுடைய குடலுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாக்கள், உடலில் இருக்கிற பாக்டீரியாக்களுடைய குறைவும் அதனுடைய செயலிழப்பும் தான் காரணம் அப்படிங்கிறது. அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, இது ஒரு முக்கியமான விஷயம். இது நான் இந்த ஸ்லைடு வந்து 1989 நான் பண்டார் நாயக்கா மெமோரியல் BMICHல ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணேன். அதில் சும்மா ஒன்று, அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்லைடு இருந்து அதில் ஒரு ஸ்லைடு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். முதல்ல வந்து இதை பற்றிய கான்செப்டே இல்லை. என்ன கான்செப்ட் அப்படின்னா, எங்களுடைய ஒவ்வொன்று தனித்தனியாக வேலை செய்யுது அப்படிங்கிற கான்செப்ட் தான். மூக்கு தனியாக வேலை செய்யுது, இதயம் தனியாக வேலை செய்யுது, லங்ஸ் தனியாக வேலை செய்யுது, ரைட்? கிட்னி தனியாக வேலை, அப்படி இல்லை. எல்லாம் வந்து இட்ஸ் ஹோலிஸ்டிக். ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லைங்க, தனித்தனி. நாங்கள் வந்து எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, எங்களுடைய அறிவியலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சுருக்கோம். பிரிச்சுருக்கோம்னா ஆப்தமாலஜி டிபார்ட்மெண்ட், காதுக்கு தனி, மூக்குக்கு தனி, கட்டவிரலுக்கு தனின்னு தனியாக வச்சுருக்கோம், ரைட்? ஆனால் உண்மையில் இந்த தியரி எல்லாம் வந்து நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் முதல் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு சொன்னாங்க. இன்றைக்கு வந்து அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ரைட்? அந்த அப்போ வந்து கான்ஸ்பிரசியாக இருந்த தியரி வந்து இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு, ரைட்? ப்ரூவ் ஆகி இதில் என்ன அப்படின்னா, நான் வந்து இது நான் ஃபார்ம் பண்ணது ஸ்லைடு, நான் வேறு எங்கே எடுக்கலை, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உறுப்பை மட்டும் எடுப்போம். இந்த ஒரு உறுப்பு வந்து எப்படி மற்ற உறுப்புகளோட இன்டைரக்டாக கனெக்ஷன் வச்சுருக்கேன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, இது சுவாசப்பை, ரைட்? நான் இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி ஸ்லைடு இருக்குது. இப்போ சுவாசப்பை எடுப்போம். நீங்கள் நினைக்கிறீங்க இது ஏதோ மூச்சு வாங்குது, காற்று வாங்குது, போது வருது அப்படின்னு, ரைட்? நோ. இந்த சுவாசப்பை வேலை செய்யணுமெண்டா முதல்ல மூக்கு இருக்கணும். அப்போ மூக்கோட நேரடியான தொடர்பு. இந்த மூக்கு ஒழுங்காக இருக்கணுமெண்டா வெளியில் இந்த காற்று என்விரான்மெண்ட் இருக்க வேண்டும், ஏன்னா ஒழுங்காக காற்று போகும். இது ஒரு விஷயமாச்சா? இதுக்குள்ளே வந்து இந்த லங்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அல்வியோலை. இந்த அல்வியோலை என்ன? காற்றறைகள். கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான காற்றறைகள் இருக்குது. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்க. இந்த உங்களுடைய சுவாசப்பை எடுத்து நீங்கள் அப்படியே விரிச்சிங்கன்னா, விரிச்சு கொண்டே வந்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்கும். டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு. சாதாரண சின்ன விஷயம் இல்லை. அவ்வளவு பரந்த இதை உள்ளுக்குள்ளே சுருக்கி மடித்து உள்ளே வச்சுருக்காங்க. எங்களுடைய குடல் தொண்டையில், அதாவது ஈசோஃபெகஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உணவு குழாயில் இருந்து மலக்குடல் வரைக்கும் அவ்வளவு அற்புதம். உள்ளே வந்து மடிஞ்சு இந்த வில்லைன்னு சொல்கிறோம், சின்ன இதுகள் எல்லாத்தையும் பிரித்து வச்சிங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு வரலாம், ரைட்? இது கற்பனை இல்லை, இது கணக்கெடுக்கப்பட்டு சொல்லப்படுற விஷயம். அவ்வளோ ஃபுட்பால் கிரவுண்டுன்னா அவ்வளோ பெருசுங்க. அப்போ நீங்கள் ஒரு சாண்ட்விச்சை ஒரு சமோசா சாப்பிட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு கோல் கீப்பர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தடவுற மாதிரி அதுக்கு விளக்குதா உங்களுக்கு?
ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். அப்போ இதில் இந்த லங்ஸ் வேலை செய்கிறதுக்கு என்ன, இந்த அல்வியோலைன்னு சொல்லக்கூடிய நுண் காற்றறைகள் இருக்கு. இந்த காற்றறைகளில் வந்து சர்ஃபக்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு நுரை உங்களுக்கு தெரியும். இப்போ சோப்பில் வந்து நாங்கள் சோப்பு இது பண்ணும்போது 4-5 ஒரு 10-15 நுரை வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிற அந்த இடையில இருக்கிற அந்த அந்த ப்ராசஸ், அந்த அந்த ஒரு ரசாயனத்துக்கு அந்த இதுக்கு பேர் வந்து சர்ஃபக்டன்ட் அப்படின்னு. இந்த சர்ஃபக்டன்ட் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு அதில் அந்த ஒட்டை, அதாவது ஒவ்வொரு சுவாச சின்ன சின்ன மிக நுண்ணிய சுவாச பைகளை வந்து காற்றறைகளை ஒன்றோடு ஒன்று இந்த நுரை மாதிரி ஒட்ட வச்சு கொண்டு இருக்கிறது வந்து சர்ஃபக்டன்ட். இது வர்றதுக்கு எங்கெங்க இருந்து வரணும்னு பாருங்க. இந்த இது உருவாகிறதுக்கு எந்தெந்த உறுப்புகள்ல இருந்து இந்த அந்த கெமிக்கல் வருதுன்னு பாருங்க. போன்ல இருந்து வருது, லிவர்ல இருந்து வருது, மண்ணீரல்ல இருந்து வருது, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் நிணநீர் தொகுதியிலேருந்து வருது, அது இல்லாமல் தைராய்ட்லேருந்து வருது. இப்படியே வந்து பல ஹோமங்கள்லாம் சேர்ந்து இந்த சர்ஃபக்டன் வந்து சுவாச பைக்குள்ள வந்து அது ஒழுங்காக வேலை செய்யுது. அது பிறகு லங்ஸ் வேலை செய்யணும்னா உங்களுக்கு தெரியும், வேகஸ் ஒரு நரம்பு இருக்குது, அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இது வந்து மூளையிலேருந்து வருது, இங்கே ரெஸ்பிரேட்டரி சென்ட்ரல், அப்புறம் இங்கேருந்து வேகஸ் நரம்பு எங்களுடைய இந்த சுவாசத்தை வந்து ஒழுங்காக இயங்க வைக்கிறதுல இந்த வேகஸ் நரம்பு ஒரு முக்கியம். அடுத்தது ஹார்ட்டுக்கு இதுக்கு நேரடியான தொடர்பு, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரத்த குழாய்கள் எங்கே ஆக்சிஜனை வாங்கி அது மெல்லிய ரத்த குழாய்கள் வந்து அப்படியே வந்து 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 அப்படியே வந்து நேர ஹார்ட்டுக்கு வருது, பல்மனரி வெசல்ஸ். ரைட். அடுத்தது இந்த இதுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் காம்போசிஷன், அதாவது ரத்தம். ஏன்னா ரத்தம் வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள் போய்த்தான் அந்த ஹீமோக்ளோபின் போய்த்தான் அந்த ஆக்சிஜனை கொண்டு வருது, பிறகு கார்பன் டை ஆக்சைடு அங்கே கொண்டு விடுது. அந்த கெமிக்கல் காம்போசிஷன் வருது எங்கேருந்து வருது? போன். அந்த ரெட் செல்ஸ் எல்லாம் எங்கே உருவாகுது? எலும்புலேருந்து உருவாகுது. லிவர்ல இருந்து அதுக்குரிய கெமிக்கல் அங்கே வருது, கிட்னிலேருந்து வருது, மண்ணீரலேருந்து வருது. இதெல்லாம் போனுக்குள்ளே போய் அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து இத்தனை எடுத்து போனுக்குள்ளே போய் போனில் தான் ரத்தம் உருவாகுது. சரி, எவ்வளோ விஷயம். அடுத்தது இந்த ஆக்சிஜனை வந்து கொண்டு போகிறோம். அதாவது இன்னொரு அதிசயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின்னு சொல்கிறோமில்ல, சிவப்பு அணுக்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீமோக்ளோபினுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கொண்டு போகிறது சும்மா அப்படி தூக்கி கொண்டு போயிடாது, நாங்கள் இப்படி ஏதாவது தூக்கிட்டு போகிற மாதிரி. அப்போ அதுக்கு ஒரு கெமிக்கல் வேணும். அந்த ஆக்சிஜனை வந்து அதோட அட்டாச் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் வந்து எங்கேருந்து வருதுன்னு பாருங்க, வயிற்றுலேருந்து வருது. ரைட். சுவாசப்பையில் வேலை செய்கிறதுக்கு வயிற்றுலேருந்து அந்த கெமிக்கல் வருது, பேன்கிரியாஸ்லேருந்து வருது, தசைகள்ல இருந்து வருது. இப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு உறுப்பு இயங்குறதுக்கு எங்கெங்க இது இல்லாமல் வந்து சுவாசப்பை அப்படிங்கிறது டயஃப்ரம் உங்களுக்கு தெரியும். ரைட். எங்களோட உதார விதானம்னு சொல்கிறேன், டயஃப்ரம் இருக்குது. இந்த டயஃப்ரத்தை வந்து இயக்குறது யார் அப்படின்னா மசில்ஸ், எங்களுடைய அப்டோமினல் மசில்ஸ், வயிற்றில் இருக்கிற மசில்ஸ். வயிற்றில் இருக்கிற ஒரு 50-60 மசில்ஸ் தான் வந்து இந்த இதை இயக்குது, முன்னுக்கு பின்னுக்கு விரியுது. இது விரியாமல் இருந்தேன்னா உங்களுக்கு அந்த சுவாசப்பை இயங்காது. ரைட். அது விலா எலும்புகள் இப்படி விரியுது, விரிஞ்சு கொடுக்குது ஒவ்வொரு தடவை. சுவாசப்பை இயங்குறதுனால விலா எலும்பு விரியலை, விலா எலும்பு விரிஞ்சு சுருங்குறதுனால தான் வந்து சுவாசப்பை இயங்குது. ரைட். இதெல்லாம் ரொம்ப நீங்கள் சொல்றதுக்குள்ள ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். பார்ப்போம். மற்ற உயிரினங்களை விட மனிதன் மட்டும் உள்ள அதிசயம் ஒன்று நான் கேட்டேன். உயிரினங்களை விட அப்படின்னு சொல்லல, அது உயிரினங்களை மற்ற உயிரினங்களை பாலூட்டிகளையும் இருக்குது. என்ன இது அப்படின்னா இதுதாங்க முக்கியமான விஷயம். அதுக்கு முதல் நான் இதை சொல்லிடுறேன். ரைட். மூளை அதிகமாக வேலை வாங்குற உறுப்பு எது அப்படின்னா இந்த கட்ட விரலும் இந்த ரெண்டும், இந்த பகுதி நம்ம படம் போட்டு காட்டுறோம். மனிதனை ஒத்த உருவம் கொண்ட சிம்பான்சிக்கு கூட இந்த மாதிரி கட்ட விரலுடைய செயல்பாடு இருக்கு. நான் அதை பற்றி சொல்லுவோம். நான் பேசக்கூடிய வார்த்தைக்கு 72 ஒரு தடவை நான் ஒரு வார்த்தைக்கு வந்து 72 தசை வேலை செய்யணும். டாக்டர் லம்போதரன் அவர்களே வணக்கம். இவ்வளவுதான் நான் சொல்றேன். இதுக்கு வந்து எத்தனை தசை வேலை செய்யணும், எத்தனை சுரப்பிகள் வேலை செய்யணும், எவ்வளவு நரம்புகள் வேலை செய்யணும். ரைட். இந்த மனித உடல்லே மிகவும் முக்கியமான தாடை எலும்பு தான். ரொம்ப இருக்கத்திலே ஸ்ட்ராங்கான எலும்பு தாடை எலும்பு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை பற்றி மனித மூளை 80 முதல் 85% தண்ணி மூளைக்குள்ளே இருக்கிறது
தண்ணி அப்படின்னு. அது தெரியல மாஸ்டர் அதுங்களை பேசுறது களிமண்டை மரமண்டைன்னு பேசுகிறாங்களா, அதுக்கு எதுக்குன்னு சம்மந்தம் தெரியல. ஆனால் அதில் இருக்கிறது தண்ணி தான் கூட இருக்குது. கல்லீரலில் 500 விதமான இயக்கங்களை, கல்லீரல் மட்டுமே 500 பணிகளை செய்யுது. ஃபங்க்ஷன் 500 ஃபங்க்ஷன். அதில் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது 26. மீதி அதுனே தெரியாது. நாம் படுத்திருக்கும் போது ஒரு நிமிடத்துக்கு 1 நிமிஷம் 9 லிட்டர் காற்று உள்ளே போயிட்டு வந்திருக்கணும். 9 லிட்டர் காற்று. இப்போ நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுலேருந்து அகிலும் நானும் எத்தனை லிட்டர் காற்றை உள்ளே எடுத்திருப்போம், வெளியே விட்டுருப்போம். ரைட். உட்கார்ந்திருக்கும் போது 18 லிட்டர் மூச்சு காற்று. நடக்கும்போது ஒரு நிமிடத்துக்கு 27, நடக்கிறீங்கன்னா 27 லிட்டர் மூச்சு காற்று ஒரு நிமிடத்துக்கு வேணும். சரி, ஒரு மனிதன் தினமும் 2 லிட்டர் எச்சிலை ஊறச் செய்கிறான். 1.14 லிட்டர் வியர்வையை வந்து வெளியேற்றுகிறான். சரி, இப்போதான் அந்த நான் சொன்ன முக்கியமாக இவர் தான் வந்து மனித உலக பிரபஞ்சத்திலே வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன் வந்து இதுதான். ரைட். ஓகே, பிரபஞ்சத்திலே வந்து முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய இந்த கை அமைப்பு தான். இது மாதிரியாக நீங்கள் எந்த பாலூட்டி விலங்குகள், ஈவன் சிம்பான்சி கூட, ரைட், இப்படித்தான் பிடிக்கும். மரத்தில் ஏறும்போது இப்படித்தான் பிடிக்குமே தவிர, நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து டெவலப் ஆகி எவல்யூஷனில் வந்து இன்றைக்கி நாங்கள் ஹை ரேங்கில் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் சொல்லலாம், அது உலகத்தில், பிரபஞ்சத்தில் ஒரு யாரும் இருப்பாங்க எங்களுக்கு தெரியாத இந்த உலகத்தில் வந்து, ரைட், இந்த மெக்கானிசம் மழையாக பாருங்க. இந்த மெக்கானிசம் வேறு எந்த உயிரினங்களும் இல்லை. இது வேறு எதுவும் செய்யாது. இதனால தான் நாங்கள் மனுஷன் மூளையால் இல்லை, எங்களோட மூளை அதிகமான செயல்பாடு உள்ள பல விலங்குகள் இருக்குது. தூக்கணங்குருவிலிருந்து வண்ணத்தி பூச்சியிலிருந்து அது அதனுடைய ஒரு எறும்பினுடைய மூளையெல்லாம் எங்களுடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை. ரைட். அதுக்கு சிந்திக்க தெரியாதுன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அது எங்களுக்கு தெரியாது அது சிந்திக்குதா இல்லையான்னு, அந்த விலங்குகள் தெரியா. ரைட். இப்போ இந்த செயல்பாடு இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாங்கள் பயங்கரமான இதுதான் வந்து படைப்பிலே வந்து மிக விசித்திரமான படைப்பு மூளை அல்ல. ரைட். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அற்புதங்க. சரி, எவ்வளோ நரம்புகள் போது வருது, இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுவும் வந்து உள்ளுக்குள்ள. ரைட். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இது. ஏன்னா ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது முதல்ல இதைத்தான் நாங்கள் கட் பண்ணுவோம், இந்த கை விரல்கள்லாம் கட் பண்ணி அது எக்ஸாமில் வந்து ஒரு பெரிய இந்த இதை பற்றி ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய எஸ்ஏ கொஷனாக வரும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு அதுதான். நமது சிறுநீரகத்தில் 10 லட்சம் வடிகட்டிகள், ரைட், நெஃப்ரான் சொல்லுவோம். நெஃப்ரான் அப்படின்னு சொல்றது இது வந்து ஃபில்டர். 10 லட்சம் ஃபில்டர் ஒரு சிறுநீரகத்தில் மட்டும் இருக்குது. ரைட். குட்டி குட்டியா அந்த படம் நான் போட்டு காட்டும். மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு தோல். குழந்தைக்கு வெள்ளை கலப்பு நிறங்கள் தான் வந்து ஆரம்பத்தில் தெரியும். பிறகு இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமது உடலில் 60 கோடி ரைட் செல்கள் இறந்து பிறக்கிறது. நமது நரம்பு மண்டலம் மூளைக்கு தகவல் அனுப்புறது, அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எவ்வளவு நேரம், ஒரு நிமிடத்துக்கு 1 லட்சம், ஒரு நிமிடம் 1 2 3 60 என்றதுக்குள்ள 1 லட்சம் தகவல் போகும் வரும். ரைட். நாங்கள் நினைச்சாலும் நினைக்கலாம் அதை பாட்டு போகும் வரும். மனிதன் சிந்திக்கும் வேகம் நிமிடத்துக்கு 500 சொற்கள். ரைட். பேசும்போது நிமிடத்துக்கு 100 சொற்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இப்படியா வந்து அடுத்தது இந்த மூளையில் வந்து நான் வலியை உணர முடியாது. மூளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த வலி தெரியாது. ரைட். மூளை வந்து வலியை உணராது. அது ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கல். நமது தலையெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே மண்டையோடு அப்படின்னு, ஒரே மண்டையோடு. நோ, ஒரே மண்டையோடு இல்லை. இதில் 22 எலும்புகள் சேர்ந்து சுவிச்சஸ் வந்து சேர்ந்து 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 இருக்குது. இதை கேட்டே நம்மளை கொண்டு விடுவாங்க படிக்கும்போது. ஆமாம், அது பெரிய இந்த அதில் இருக்கிற ஓட்டை எங்கே இருக்குது, அந்த ஃபொராமின், இந்த ஃபொராமின் மேக்னம், ஃபொராமின் லேசரம் இப்படின்னு கேட்டு இதே வச்சே வந்து பெரும்பாலும் வந்து
நம்மளை ஃபெயில் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது இது எடுத்தாலே வந்து அவ்வளோதான். இது ஒரு பெரிய நகைச்சுவையெல்லாம் இருக்குது இதில். பிறகு நான் சொல்கிறேன் உங்களுக்கு டைம். அடுத்தது நம்ம நுரையீரலில் வந்து அல்வியோல்னு சொன்ன சிறிய காற்று எத்தனை இருக்கு பாருங்க, 30 கோடி விரிச்சு வச்சா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு. மனித மூளையில வந்து 60% முதல்ல சொன்ன நீர் இருக்குது, 80%. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறதுல 60% வந்து கொழுப்பு, அதிக கொழுப்பு. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 23 வருஷம் தூங்குறான். எவ்வளோ சொல்லி வச்சு ரைட். இது ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது ஒரு தாட்சி பார்த்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். டாக்டர் லம்பவர்கிட்ட போனால் சொல்லுவார், என்ன இரும்பு சத்தெல்லாம் குறைஞ்சிருக்குது, அப்படி இப்படியே அனிமிக்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு ரத்த சோகை இருக்குது, போய் ஏதாவது சாப்பிடுங்கன்னு. என்னத்தை சாப்பிட்டாலும் மனித உடலில் இருக்கிற இரும்பை கொண்டு ரைட் 2 அங்குல ஆணி ஒன்று செய்யலாம். எவ்வளோ இருக்குது? 3 to 4 கிராமுங்க. மொத்த ரத்தத்திலேயே வந்து 5 லிட்டர் 5-6 லிட்டர் ரத்தத்தில் உடம்புல இருக்கிற மற்ற இதுகளில் மொத்தமாக இருக்கிற இரும்பு தனியாக பிச்சை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆணியை பிடுங்க வேண்டாம்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் பிடுங்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஆணி செய்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ எங்களுடைய வேல்யூ எங்கே போச்சு கடைசியில்? இங்கே பாருங்க, இந்த பக்கம் மனித உடலில் உள்ள கால்சியத்தின் அளவு பெண்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, 1200. ஆண்களுக்கு வந்து 1400 கிராம். அதாவது 1.5 கிலோ கூட இல்லை. ரைட். ஒரு சுண்ணாம்பு, வெறும் சுண்ணாம்பு தான், அவ்வளோதான். ரைட். அதான் வந்து நம்ம இறப்பிலே வந்து அந்த பாட்டை பாடுறாங்களோ தெரியல, சுண்ணம் முடிக்குதுன்னு ஏதோ பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி மனித உடலில் அதிகமாக காணப்படும் தாது பொருள் கல்சியம். அது அவ்வளோதான் மொத்தமாக இருக்கிறது. ஒரு ஆணின் உடலில் ஒவ்வொரு நாளும் 10 மில்லியன் விந்து அணுக்கள் உருவாகி கொண்டே இருக்குது. பெண்ணுக்கு ஏற்கனவே உருவாகி முட்டை இருக்குது, அது அவ்வளோதான் ஃபிக்ஸ்டர். அது ஒவ்வொரு பீரியட் டைம்லும் வெளியில் வந்து போய்கொண்டே இருக்கும், குறைஞ்சு வரும். ரைட். ஒரு ஆணில் வந்து விந்து ஒரு நாளைக்கு 10 மில்லியன். மீதி என்ன செய்யுதுன்னா அது மீதி தானே அழிஞ்சு போயிடும். 10 மில்லியன் புதுசாக உருவாகி கொண்டே இருக்கும். ரைட். எங்களுடைய உடலை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஏதோ மூளை தான் முக்கியம். மூளையில் வந்து பின்னுக்கு இருக்கிற செரிபெல்லம் வந்து முக்கியம், பின்னுக்கு இருக்கிற சிறுமூளை. ஆனால் அதை விட முக்கியமானது காது. காதுக்குள்ளே இருக்கிற அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். காதுக்குள்ளே இருக்கிற அந்த நீர், அதுக்குள்ள ஒரு திரவம் இருக்குது. அந்த காதுக்குள்ளே இருக்கிற திரவம் மட்டும் அதாவது இம்பேலன்ஸாக இல்லை அப்படின்னா அது வெஸ்டிபுலோ ஒரு கொக்லியார் நத்தை சுருள் அப்படின்னு இருக்குது. அந்த நத்தை சுருளுக்குள்ள ஒரு தண்ணி இருக்குது, எண்டோ லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு நிணநீர் மாதிரி. அது சரியான பேலன்ஸில் இல்லை. இப்படி நீங்கள் ஒரு இப்படி போத்தலன்னா திருப்பினா அப்படி அந்த தண்ணி அப்படி அந்த லெவலுக்கு இருக்கணும், இப்படி திருப்பினா அந்த லெவலுக்கு அந்த தண்ணி இருக்கணும், இந்த ஃப்ளூயிட் இல்லை அப்படின்னா தலையை சுத்திப்படுத்தும். ரைட். வெட்டைகோன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் நேராக நடக்கிறோம் நிற்கிறோம் அப்படின்னா இந்த காது தான் முக்கியம். ரைட். அடுத்தது மனித உடலில் வந்து இருக்கிற மிக சிறிய எலும்பு வந்து காதுக்குள்ளே இருக்கிற அந்த எலும்புகள், அதாவது மேலியஸ் இன்கஸ் ஸ்டாபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. மூக்கில் மட்டும் 60 மில்லியன் உணர்வு ஸ்கலங்கள் இருக்குது. சரி. இருமலின் வேகம் 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பாருங்க, அவ்வளவு. சரி. நாம் உண்ணுகிற உணவில் 50% ஆஃப் இது வந்து மூளையை எடுத்துக்கொள்ளுது, மூளைக்கு போயிடுது. மீதி 50% தான் மிச்சம். இதான் நான் முதல்ல உங்களுக்கு அதை காமிச்சிட்டேன். ஒரு கலம், எங்களுடைய கலம் ஒரு செல்ஸ். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இந்த களத்துக்கு உள்ளே நடக்கிற வேலை தான் அவ்வளவு. இது அத்தனை பணிகள், இவ்வளோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரிங்க. இதுக்குள்ளே நான் ஒரு கட்டுரையில் எழுதினேன். ஒரு டோக்கியோ சிட்டிக்குள்ளே ஒரு 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 நாளில் என்ன வேலை நடக்குமோ அவ்வளவு மெக்கானிசம், அதை விட பல மடங்கு வேலை இதுக்குள்ளே நடக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியாது. அதை பாட்டு செய்து நீங்கள் தூங்கினாலும் தூங்கலைனாலும், செத்தாலும் சாயலைனாலும், போனாலும் வந்தாலும், வரையிலனாலும், சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் தன்னை வேலையை பார்த்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே அதை இயக்கக்கூடிய முக்கியமான இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கரு. இந்த கருவை பற்றி அதுக்குள்ளே அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது இருக்குது, குரோமோசோம்ஸ். ரைட். இவை தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள். இந்த ஜீனான்னு சொல்கிறோம், ஜீனோம்ஸ்ன்னு சொல்கிறோம். ரைட். இந்த ஜீன்களை பற்றிய ஒரு பெரிய இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆராய்ச்சியெல்லாம்
கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்கள் இதில் வருது. என்ன அப்படின்னா இதுக்குள்ள மெமரி, இந்த மெமரிஸ் வந்து நினைவுகள் வந்து எல்லாமே வந்து இதில் பதியப்படுது. எல்லாமே வந்து அதாவது பாரம்பரிய அலகுகள், அது எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்குரிய பதிவுகள். இப்போ நான் இதில் ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ஜீனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் அந்த ஒரு ஒரு சின்ன புக்கை பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு பின்னுக்கு இருக்கும். இந்த 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 மாதிரி பார்கோடுன்னு சொல்கிறோமில்ல, நீங்கள் எந்த பொருளை வாங்கினா ஒரு சின்ன பார்கோடு இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறீங்க நீங்கள் இந்த 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 பார்கோடில் இருக்கிறது ப்ரைஸ் அப்படி என்னோ. இந்த பார்கோடு பாருங்கள், சின்ன சின்ன கோடுகள் தான். இது எண்ண முடியாது, இந்த கோடை நீங்கள் எண்ண முடியாது. சின்ன ஒரு கோட்டுக்குள்ளேயே பல கோடுகள் இருக்கும். இது என்ன, இந்த பார்கோடில் உண்மையில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் இருக்குது. அது சரி, அது எல்லோருக்கும் தெரியும். அதை தவிர இந்த பொருள், இந்த வாங்கின பொருள் வந்து இதை யார் உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த கம்பெனி யார், அந்த கம்பெனியிலேருந்து இங்கே இடையில டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது யார், அதனுடைய சப் கான்ட்ராக்டர் யார், அதை கொண்டு போய் வால்மார்ட்டில் கொடுத்தது யார், வேர்ல்ட்மார்ட்டில் வந்து அது வந்து எந்த இடத்துல எப்போ வந்து சேர்ந்தது, எங்கே ஸ்டோர் பண்ணப்படுது, எவ்வளவு நாள் அதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன, எப்போ அதனுடைய விலை என்ன, அதுக்குள்ளே என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, அத்தனை. இப்போ இந்த பென் வந்து சும்மா பெண்ணில் நினைக்கிறோம், இது பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே இருக்கிற இங்க் அது இது என்ன எல்லாமுங்க, அத்தனை டீட்டெயிலும் இந்த பார்கோட்டில் இருக்குது. இதே போல தான் எங்களுடைய ஜீனில் அத்தனை விஷயம். நான் சொன்னேன்ல முதல்ல, ஒரு களத்திலிருந்து தாயினுடைய வயிற்றில் ஆணுடைய அப்பாவுடைய விந்தும் அம்மாவுடைய முட்டையும் ஒரு களத்திலிருந்து பிரிஞ்சு 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 இப்படி வந்து இவ்வளோ சந்ததியாக நாங்கள் வந்திருக்கோம். ரைட், எல்லாமே இந்த இதுக்குள்ள அந்த கோடு அத்தனையும் வந்து அதுக்குள்ள முழுமையாக வந்து வைக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு ஒழுங்கா, பர்ஃபெக்டா, கொஞ்சம் கூட ஒரு ஆட்ட அசைவு இல்லாமல் அவ்வளவு விஷயங்கள் வந்து அதில் இது. ரைட், இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரி, ரைட். இது கீழே ஒவ்வொரு கலங்களையும் இது மேலே இருக்கிற நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஈச் ஹியூமன் செல்ஸ் வந்து 23 பேர், இது 23 குரோமோசோம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட், த குரோமோசோம் ஹேஸ் 2 strands, அதாவது ரெண்டு என்னது, ஒரு டிஎன்ஏ வந்து இப்படி வளைஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியும், பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கக்கூடியது. அதுக்குள்ள வந்து ஒரு குரோமோசோமில் வந்து பாருங்க டிஎன்ஏ எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 100ல் இருந்து 1000 ஜீன்கள். ரைட், அதாவது மரபு அணுக்கள் அதுக்குள்ள ஒரு 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 இதுலேயே. இந்த ஒரு டிஎன்ஏக்குள்ள ஒரு மரபணுக்குள்ள எத்தனை பில்லியனுங்க. இது நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியம். இது எப்படி எவன் கல்குலேட் பண்ணான் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் இருக்குது, யாரோ ஒருத்தர் கல்குலேட் பண்ணி அதை வந்து மெடிக்கல் டெக்ஸ்டில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பில்லியன் புரோட்டீன்ஸ், நியூக்ளியோடைட்னு சொல்லக்கூடிய ஜீனே நீங்கள் வந்து அது எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ நேனோமீட்டர் ஒரு டிஎன்ஏ வந்து எவ்வளோ இது. ரைட், 0.0000 இவ்வளவு நேனோமீட்டர், அது அவ்வளவு. இந்த அளவில் அதுக்குள்ள ஒரு டிஎன்ஏக்குள்ள 3 பில்லியன் நியூக்ளியோடைட்ஸ் புரதங்கள் இருக்குன்னா நினச்சி பாருங்க. ரைட், அது எல்லாமே என்கோடிங் த வைட்டல் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், முழுக்க இன்ஃபர்மேஷன் தான். சும்மா ஏதோ வந்து நம்ம எதுவும் நினைக்கக்கூடாது. ரைட், இதை விட இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு டிஎன்ஏ எங்களுக்குள்ள இருக்கிற, உங்களுக்குள்ளேயும் எனக்கும் உள்ளேயும் இருக்கிற டிஎன்ஏ, அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் எவ்வளவு நாளுக்குரிய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தலையை சுத்தம். 2 மில்லியன் இயர்ஸ் ஆஃப் மெமரிஸ். எங்களுக்கு முன்னாடிங்க, எங்களுடைய அப்பா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அங்கே குகைகள், அதுக்கு முன்னாடி குகைக்குள்ளே இருந்தாங்க, குகைக்குள்ளே இருந்தால் மலையில் இருந்தாங்க, மலைக்கு மேலே மரத்துக்கு மேலே இருந்தாங்க. இவ்வளவு வரைக்கும் 2 மில்லியன் இயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அத்தனையும் அதில் ஸ்டோர் ஆகிருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அத்தனை பேருடைய ஜீனும் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற ஜீன் இன்னும் ஒரு 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு போகும். அடுத்த 2 மில்லியன் இப்போ என்னுடைய ஜீன். ரைட், கர்மா, இதைத்தான் வந்து ரைட் கர்மான்னு சொல்கிறது. இப்போ ரைட், இது விஞ்ஞானத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையா, ஆனால் அது உண்மை. ரைட், இதில் வந்து டாக்டர் லம்பவர் தான் இதை பற்றி சொல்லணும். 1 செலஸ்டியல் இயர்ஸ் எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன். ரைட், ஒரு ஆண்டு. அப்போ 7 தலைமுறை அப்படிங்கிறது, 7 தலைமுறை, அது எத்தனை 7 போகும்.
நோய்கள் மட்டுமல்ல, எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் அதான் நம்ம சொல்கிறோம், ரைட்? ஆக்ஸ் எவ்ரி த காஸ் அண்ட் எஃபெக்ட். ஏதோ இந்தியோட எங்களோட நாங்கள் போனால் எங்களோட கதை முடிஞ்சுதாண்டி இல்லை, அது போய்கொண்டு தான் இருக்குது, ரைட்? கவனமாக இருக்கணும். இதில் இப்போ முக்கியமான ஒரு விஞ்ஞானம் வந்து இப்போ அது அண்மையில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஞ்ஞானம் என்ன அப்படின்னா இந்த எபிஜெனட்டிக் அப்படிங்கிறது. இந்த எபிஜெனட்டிக் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக அன்றைக்கு எல்லாராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கு, ரைட்? இது என்ன அப்படின்னு பார்ப்போம். டைம் ஆச்சா? இல்ல இல்ல டாக்டர், நீங்க பேசுங்க. இன்ட்ரெஸ்டா போகுது, நீங்க பேசுங்க. இதை சொல்லி இப்போ முடிக்க முயற்சி பண்ணுவோம். இன்னொரு நாளைக்கு வேணால் தொடரலாம். அப்புறம் சரி, நிச்சயமா. இந்த எபிஜெனட்டிக் அப்படிங்கிறது நாங்கள் படிக்கிற காலத்தில் இல்லை. டாக்டர் லம்போதரனுக்கும் தெரியுமோ தெரியல. நாங்கள் படிக்கிற காலத்தில் ஜெனட்டிக் பற்றி நாங்கள் படிப்போம். ஆனால் வந்து இந்த எபிஜெனட்டிக் அப்படிங்கிறது இப்போ அண்மைக்கால ஆய்வுகளில் வந்து மேபி ஒரு 2-3 தசாப்தங்களாக டிகேட்ஸில் வந்து இதை பற்றி வருது. இந்த எபிஜெனட்டிக் என்ன, இந்த மரபணு இருக்குது இல்லை, நான் முதல்ல உங்களுக்கு காட்டினேன். இந்த மரபணுக்கள், இந்த ஜீன், அது இந்த மரபணுக்களில் இதுக்கு மேலே இருக்கிற எங்களுக்கு மேலே தோல் இருக்கிற மாதிரி இதுக்கு மேலே இருக்கிற ஒரு கவரிங், ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டீன் லேயர், ஒரு லேயர் இருக்கான். எபிஜெனட்டிக் இது ஸ்டடி ஆஃப் ஹவ் யுவர் பிஹேவியர் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் காஸ் சேஞ்சஸ் தட் எஃபெக்ட் த வே யுவர் ஜீன்ஸ் ஒர்க். இது என்ன அப்படின்னா எங்களுடைய மரபணுக்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற நான் சொல்ல அந்த இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற மரபணுக்களுக்கும் முதல்ல வந்து இந்த மரபணுக்களில் வந்து மாற்றம் வராது, இது சேஞ்ச் ஆகாது, ஒன்ஸ் ஃபிக்ஸ்டானா ஃபிக்ஸ் தான் அப்படிங்கிற தியரி தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எங்களுடைய பிஹேவியர், எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய உணவு முறை, எங்களுடைய தாட்ஸ் முக்கியம், எங்களுடைய எண்ணங்கள், ரைட்? எல்லாம் வந்து எதுவுமே எல்லாமே வந்து எங்களுடைய இந்த எபிஜெனட்டிக்கில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த எபிஜெனட்டிக்கில் வந்து கண்டினியூவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அதை வந்து ஜீனில் விளையாட்டு காட்ட ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஸ்மோக் பண்ணுறார் ஒருத்தர், தொடர்ச்சியாக ஸ்மோக் பண்ணுறார், ஸ்மோக் பண்ணுறவரை கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறோம், பல வியாதிகள் வருதுன்னு சொல்கிறோம். இது என்ன அப்படியான கேன்சர் அப்படிங்கிறது செல்லுடைய மியூட்டேஷன். இப்போ அந்த அந்த அதில் இருக்கிற நிக்கோட்டினோ டாரோ அதில் இருக்கிற கெமிக்கலோ இந்த மரபணு இந்த இந்த செல்லுக்குள்ளே போய் இந்த எங்களுடைய ஸ்மோக் வழியாக உள்ளுக்குள்ளே போய் ரத்தத்தில் கலந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஒரு இடத்துல வந்து இருக்கிற செல்களுக்குள்ளே பூந்து அங்கே வந்து அந்த டிஎன்ஏ வந்து மியூட்டேட் பண்ணி அதை வேறு மாதிரி செல்லாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சர் டெவலப் ஆகுது. இதுதான். இது மட்டும் இல்லை, எங்களுடைய பிஹேவியரும், எங்களுடைய தாட்ஸ், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே, உணவு அத்தனையும் வந்து போய் உள்ளுக்குள்ளே போய் மாற்றத்தை இந்த எபிஜெனட்டிக்கில் சேஞ்சஸை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது. எபிஜெனட்டிக் என்றால் என்ன? உங்கள் மரபணுக்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே போல் உங்கள் நடத்தைகள் மற்றும் சூழலும், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் எவ்வளவு உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க, எல்லாமே அங்கே வந்து போய் அங்கே அங்கே வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது. நடத்தைகள், சூழல் எல்லாம். ஸோ மரபணு மாற்றங்களை போலன்று எபிஜெனட்டிக் மாற்றங்கள் மீளக்கூடியவை மற்றும் உங்கள் டிஎன்ஏ வரிசையை மாற்றாது, ரைட்? அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா உங்கள் டிஎன்ஏ வரிசையை எவ்வாறு பாதிக்கிறது, அதை வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பவர் இருக்குது. நான் சொல்லல, அது பாதிக்குது அப்படிங்கிறத யார் சொல்கிறது? சிடிசி சொல்லுது, ரைட்? ஸோ இப்படியான விஷயங்கள். இந்த மரபணு வெளிப்பாடு என்பது உங்கள் மரபணுக்களுக்குள் உள்ள வழிமுறைகளிலிருந்து புரதங்கள் எவ்வளவு அடிக்கடி அல்லது எப்போது உருவாக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. இந்த மரபணு மாற்றங்கள் அப்படிங்கிறது மரபணுக்கு எந்த புரதம் செய்யப்படுகிறது என்பதை மாற்றக்கூடும். ஆனால் எபிஜெனட்டிக் மாற்றங்கள் மரபணு வெளிப்பாட்டை பாதித்து மரபணுக்களை இயக்கு அல்லது முடங்கு, ஆக்டிவாக இருக்கும், இல்லைன்னா வந்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இதை சூழலை கொண்டு வரும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இதில் எங்களுடைய இந்த ஜீனோ டைப், ஃபீனோ டைப் அப்படின்னா அந்த ரொம்ப மருத்துவ விஷயங்களுக்குள்ளே உள்ளே போகல, எப்படியான மாற்றங்களை வந்து இது கொண்டு வருது அப்படிங்கிறது, ரைட்? அப்படிங்கிறது தான் இந்த விளக்கக்கூடிய. சிலரை மாற்றலை, அது எங்களோட வயசு அது மாறிக்கொண்டு போகும். எங்களுடைய ஆண் பெண் இது வந்து எங்களுடைய உடல் பருமன்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அதுவும் மாற்றத்துக்கு உட்படையில்னா கூட அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான். அது மற்றது முக்கியமாக இந்த மாற்றப்படக்கூடிய பார்த்தீங்கன்னா எங்களுடைய அலர்ஜி, பொல்யூஷன், டாக்ஸின்ஸ், சுற்றுச்சூழல்
உதாரணமாக எங்களுடைய ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸு, இது எல்லாமே வந்து இந்த எபிஜெனட்டிக்கில், இந்த மரபணுக்கு மேலே இருக்கிற அந்த லேயரில் வந்து மாற்றத்தை கண்டினியூவாக தொடர்ச்சியாக உண்டு பண்ணும்போது ஜீனை எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. அதுக்கான பல விஷயங்கள் உள்ள படங்கள் தான் இந்த படங்கள், ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா ஜீனோடைப், ஃபீனோடைப் அப்படிங்கிறது இந்த டிஎன்ஏ, ரைட்? இப்போ ஜீன்ஸ் டெல் த பாடி ஹவு டு டூ திங்ஸ், எப்படி இதை செய்யணும் அப்படிங்கிறது. உடம்பு வந்து நீ வந்து உடம்பை வந்து கைட் பண்ணுறது, உடம்புக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறது இந்த டிஎன்ஏ, ரைட்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீனோடைப்பில் த பாடி ஆர்கனைசஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஜீன் சேஸ். இந்த ஜீன் சொல்கிறத வந்து இந்த பாடி வந்து எப்படி அதை பாடி வந்து அடாப்ட் பண்ணுது, அங்கே சேஞ்சஸை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஃபீனோடைப். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ எங்களுடைய உடம்பினுடைய வேல்யூ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு நார்மலாக கல்குலேட் பண்ணி பார்த்தா இந்திய மார்க்கெட் ரேட்டில் ஒரு ஆளுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இப்போ மூச்சு வரையில அப்படின்னா அவருக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும் மிஷின், ரைட்? ஹார்ட் லங் மிஷின்ஸ் ஏதோ ஒன்று ஆர்டிஃபிஷியலாக அவருக்கு கொஞ்சம் நேரம் வந்து மூச்சு இது கொடுக்கும். ஒரு மணித்தியாலத்துக்குங்க 1 ஹவருக்கு ஆகிற செலவு $1000. இது US டாலர்ஸ் இல்லை, $1000 ஒரு மணித்தியாலத்துக்கு. அப்போ ஒருத்தர் 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் நீ கணக்கு போட்டு பாருங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவு, ரைட்? அடுத்தது ஹார்ட் லங் மிஷின், இதயத்தையும் சுவாசத்தையும் இயக்குற மிஷின், $1000 ஒரு மணித்தியாலத்துக்கு. அவ்வளோ செலவு. நர்ஸில் இருந்து, அந்த மிஷினில் இருந்து, வாடகையில் இருந்து, ஹாஸ்பிட்டலில் இருந்து, டாக்டர்ஸில் இருந்து, அத்தனை முழு இதுவும் செலவு. கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் டைம் பண்ண $300 செலவாகுது. இங்கே நாங்கள் ஃப்ரீயாக பண்ண நினைக்கிறேங்க, கவர்மெண்ட் காசு கொடுக்குது ஹாஸ்பிட்டலுக்கு, ரைட்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு $50,000 யூஎஸில் பண்ணிங்கன்னா. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் $250,000, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் $35,000. இப்படி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டு இப்படி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மதிப்பு என்ன, ரைட்? நாங்கள் அதை பற்றி யாராவது யோசிக்கிறோமா, ரைட்? இவ்வளோ ஒரு வேல்யூவாக வந்து இன்றைக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் இல்லையே, தேவைப்படலையே, ரைட்? எவ்வளோ கொடுத்து வச்சுனாங்களே. இந்த ஜீனை பற்றி பார்க்கும்போது இந்த படத்தை உங்களுக்கு காட்டோடு இது என்ன, யாராவது சொல்லுங்க அப்போ இதில் என்ன அப்படின்னு. இந்த படத்தில் உங்களுக்கு இல்லை விளக்குது, யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இதுல பெப்பி இருக்கு. பெரிய இடத்து நாய் கூட இந்த வேலையை செய்ய சொல்றீங்க. நாய் கூட இந்த வேலையை செய்திருக்கீங்க. மரத்துல நாயில் பெப்பி இருக்கு. பெரிய ஆச்சரியம். யார் இவர்கள் செய்த வேலையை நான் சொல்லுங்க. பெரிய ஆச்சரியம். யார் சொல்லி கொடுத்த நாய்க்கெல்லாம் இப்படி செய்யணும், இந்த குருவிக்கெல்லாம் அப்படி கூட்டு கட்டணும், யார் சொல்லி கொடுத்தா? இவர் யாரும் சொல்லி தரல, இவதான். அதெல்லாம் ஜீனோட வந்தது என்ன? இவர் தான் அதான் என்ன படம். அதாவது வந்து நீங்க என்ன இருந்தா நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த தூக்கடம் குருவியை வந்து நீங்க வந்து ஒரு குஞ்சில் பிடிச்சோடு வந்து வீட்டில் வச்சிருங்க, அது கூடு கட்டும் போது அது இதே மாதிரி தான் கட்டும். அதுக்கு யாரும் ட்ரைனிங் கொடுக்கல ஒன்று. இந்த நேச்சுரலாக அதை பார்த்து சிரிக்கிறது. இந்த நாய் வந்து நீங்கள் குட்டியில் ஒரு நாயை வாங்கிட்டு வச்சுருக்கீங்க, அது அம்மா கிட்ட இருந்து பிரித்து அந்த நாயை குட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்ச உடனே நீங்கள் வெளியில் கூட்டு போகும்போது அது வந்து போஸ்ட்டை கண்டா தூக்கத்தான் செய்யுது, தூக்குதா இல்லையா? யாரும் ட்ரைனிங் கொடுக்கலையே. எல்லா இனத்தின் நாயாலும் இப்படி செய்யுமா? இங்க உள்ள இல்ல நீங்க வந்து ட்ரம்ப் வீட்டுல இருக்கிற நாயும் இப்படித்தான், பிரிட்டிஷ் எலிசபெத் மகாராணி வீட்டுல இருக்கிற நாயும் காலை தூக்க தான் செய்யும். இல்ல டாக்டர், நான் எங்கட வீட்டு வாசல்ல நாயை கொண்டு போயினோம், நான் எட்டி பாப்பேன், எங்கட வீட்டு இதெல்லாம் இப்படி செய்யும். நான் யோசிப்பா, ஐயோ நாங்க நடக்கிறது நீங்க பாக்குறது இது, நாங்க எல்லா உலகம் முழுக்க இதே கதை, ரைட்? அடுத்தது உடலுக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்குது. நிறைய பேருக்கு, மருத்துவர்களுக்கு தெரியும், மற்ற பொதுமக்களுக்கு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடலுக்குள்ளே உயிர் காக்கும் ஒரு கடிகாரம் இருக்குது. இதைத்தான் சர்க்காடியன் ரிதம் ஒன்று சொல்கிறோம். இந்த கடிகாரத்தை வந்து ஒழுங்காக வந்து சரியாக யார் கவனிக்கலையோ அவைக்கு எல்லாம் பல பிரச்சனைகள், ரைட்? சரியான கடிகாரத்தை அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை அந்தந்த இதை வந்து இந்த கடிகாரம் சொல்கிறத கேட்டு செய்யணும், ரைட்? அப்படி இருக்கும்போது இல்லைன்னா சிக்கல் தான்.
அந்த இதில் இதான் இந்த இதுக்கு வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ண நோபல் பரிசு கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இதில் ஒருத்தருக்கு வந்து காணும் எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, நோபல் பரிசு இவருக்கு கடந்த 2017ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். 2017ஆம் ஆண்டு இவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்த சர்க்காடியன் ரதம் இதை பற்றி ஆய்வு செய்ததுக்கு. காலமேல இப்போ வந்து இதுல ஒவ்வொன்றும் அந்தந்த டைமுக்கு என்ன இந்த சர்க்காடியன் ரதம் எப்படி வேலை செய்யுதுன்னா சர்க்காடியன் ரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னா தயவு செய்து கொஞ்சம் யாரும் மீட் பண்ணும் எப்படின்னா சூழலை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய சூரிய வெளிச்சம், சன், மூன், எங்களுடைய சுற்றுச்சூழல், வெளியில இருக்கக்கூடிய வெதர், இப்படி பல விஷயங்களை வந்து வச்சுதான் இதை அடிப்படையாக அது வேலை செய்யுது. அப்போ எங்களுடைய கிளாக், எங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும், அதுக்கு செட் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி உதாரணமாக வந்து பின்னரை வந்து ஒரு 8 மணி ஆனால் இப்போ பாருங்க சன்ரைஸ் காலமாக இதை வந்தோடனே இங்கேருந்து ஆரம்பிப்போம். அப்படியே லேசாக வந்து மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் லேசாக அப்படி கூடி காலம் எழும்பினோடனே இயக்கம், காலம் எழும்பினோடனே பவுல் மூமெண்ட்ஸ், இப்படிலாம் வருது. இதையும் தாண்டி பல விஷயங்கள் சில நேரம் இப்போ பின்னேரம் ஆச்சுன்னா ஒரு சூரியன் மறைய ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற சில இதெல்லாம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த மெலட்டோனின் மட்டும் பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பல கெமிக்கல், சில கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேன்க்ரியாஸ் எல்லாம் வந்து காலையில் 7 மணி 8 மணிக்கு வந்து அந்த பேன்க்ரியாஸில் இருக்கிற அந்த மாதிரி குளுக்காகோன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது ஒரு பெரிய தியரி. அது அப்போ இதை ஃபாலோ பண்ணணும் நாம. ரைட், 8 மணிக்கு இந்த காலமை 7 மணிக்கு காலமை 5லேருந்து 7 டாய்லெட் போயிடணும், கழிவை வெளியிலே அகற்றி பண்ணணும். 7 மணிக்குலேருந்து 9 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகள் தொடர்ச்சியாக போகுது. பின்னர் அப்படியே முடிஞ்சு மத்தியானம் இரவு ஒரு 7 மணிக்கு மேலே இது சன் செட் ஆன உடனே இது சுரக்க ஆரம்பிக்கும் இந்த மெலட்டோனின். அப்போ 9 மணிக்கெல்லாம் வந்து 10 மணிக்கு படுக்க போயிடணும். இது நாங்கள் செய்யலை. அப்படி 20 ரூபாய் லைட்டை போட்டு முடிச்சுக்கிட்டு அதை பாட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை தான். ரைட், இன்னைக்கு அண்மை இப்போ ஒரு 15-20 நாளுக்குள்ள 36 எனக்கு வந்து நேற்று சர்க்குணம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். இந்த ஃபியூனல் ஹோமுகளுக்கெல்லாம் வந்து மலர் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறாரு. அவர் என்கிட்ட அடிக்கடி பேக் பெயினுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவார். அவர் சொன்ன டாக்டர் ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு, கடந்த 15 நாளுக்குள்ள 36 யங்ஸ்டர்ஸ் வந்து தமிழாக்கள் மட்டும் இறந்துருக்கிறார். ஹார்ட் அட்டாக். எத்தனை வயசுல இருந்துன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் ஹார்ட் அட்டாக். ரெண்டாவது வந்து ஒன்று வந்து சூசைட், ஹார்ட் அட்டாக், கேன்சர். இது மூணுலேயும் வந்து 36 பேர் கிட்டத்தட்ட. மற்றது ட்ரக்ஸ். இது என்ன அப்படின்னா இது ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ அப்போ இது மாதிரி எங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஹைப்போதலாமஸ், சுப்ரா கயாஸ்மிக் நியூக்ளியஸ், இந்த பீனியல் கிளாண்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 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 கிளாக்கை வந்து செட் பண்ணுது, இந்த கடிகாரத்தை. மூளை, இந்த மூளையில் இவ்வளவு இந்த மூளைக்குள்ளே இருக்கிற நரம்புகள், இந்த நியூரான் அப்படின்ற நரம்புகள், இது உடல் முழுக்க இருக்குது. இந்த நரம்பு கலங்கள் அப்படிங்கிறது பேர் தான் நியூரான். எப்படி கிட்னியில் இருக்கிறதுக்கு நெஃப்ரான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து நியூரான்னு சொல்கிறோம். இந்த நரம்பு கலங்கள் ரைட் இப்படி மூளையில் இருக்கிறது மட்டும், இந்த மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு கலங்களை மட்டும் எடுத்து there are some 100 trillions நினைக்கிறேன். இது அப்படியே இணைச்சிங்கண்டா, ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிங்கண்டா ரொம்ப ஒரு ஆச்சரியமான தகவல் ஒன்று வரும். ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளவு நீளம் வரும்னா, இங்கேருந்து நீங்கள் நிலாவுக்கு போய் மூணுக்கு போயிட்டு திரும்பி வரலாம். 8 லட்சம் கிலோமீட்டர். நிலா இங்கேருந்து 4 லட்சம் கிலோமீட்டர். ஒரு இடத்தை இப்படி கனெக்ட் பண்ணி இது கண்ணுக்கு தெரியாது, அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது. அதை வெளியில் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, மூளையில் இருக்கிறது மட்டும் கனெக்ட் பண்ணாலே நீங்கள் நிலாவுக்கு போயிட்டு வரலாம். தட்ஸ் இட். அவ்வளவு இது வந்து சுருண்டு இந்த மூளைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. ரைட்,
இது ஒவ்வொன்றையும் இணைக்கிறதுக்கு இந்த ஒரு நரம்பு கலத்தை இன்னொரு நரம்பு கலத்தை இணைக்கிறது வந்து சினாப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சினாப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரைட் ஒன்றை இணைக்கிற நரம்பு கலங்களையும் அதே நரம்பையும் வந்து மற்ற உறுப்புகளோடையும் அல்லது தசைகளோட இணைக்கக்கூடிய இடங்கள்ல எங்கெங்க ஜாயிண்ட் வருதோ அந்த ஜாயிண்ட்ல இருந்து இருக்கிற ஃபியூஸ் மாதிரி இது ரைட். இதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட கெமிக்கல் சுரக்குது, பல ரசாயனங்கள். இதை சொல்றது நியூரோ டிரான்ஸ்மிட்டார்னு சொல்றோம். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டார் ஒவ்வொரு இல்லை அப்படின்னா இதுக்குள்ள உள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் நியூரோ கெமிக்கல் கனெக்ஷனும் இருக்குது. இது ரெண்டும் இல்லைண்டா உணர்வுகள் உணர்ச்சிகள் எதுவுமே நீங்கள் நினைக்கவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது, நீங்கள் நடக்க முடியாது, பேச முடியாது, சத்தம் கேட்காது, நான் கண்ணில் பார்க்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கெமிக்கலுங்க. நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு கெமிக்கல் இதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு உணர்வுகளும் இப்போ நாங்கள் கையில் நான் விரலை தொடுறேன், இந்த விரலை தொடுறேன் அப்படின்னு நான் தெரியறதுக்கு எனக்கு ஒரு மலைத்துளி விழுகுது. இது நீங்கள் பார்க்காமலே சொல்லலாம் மலைத்துளி அண்ணு கீழே நுழம்பு கடிக்குது, உங்களுக்கு தெரியாமல் போய் தட்டுவீங்க, நுழம்பு கடிக்குதுன்னு தெரியும், ஒரு பூச்சி காலில் ஏறுதுன்னு தெரியும். இது எல்லாத்துக்குமே இந்த உணர்வுகளை வந்து கடத்தக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் அத்தனை முழுக்க கெமிக்கல். இந்த ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் இல்லைன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு டொபாமின் என்கிற கெமிக்கல் இல்லைன்னா உங்களுக்கு கை கால் நடக்க துவங்கும், பார்க்கின்சன்ஸ் வந்துடும், முகத்தில் ரியாக்ஷனே வராது, சிரிக்க இயலாது. இந்த சில என்டோர்ஃபின் அப்படியான ஒரு கெமிக்கல் இருந்தா இல்லைன்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியாது, சிரிக்க முடியாதுங்க. இன்னொரு கெமிக்கல் இல்லைன்னா நீங்க அழ முடியாது. வெறும் வந்து ஒரு ஜடம் மாதிரி தான் இருக்கலாம், ரைட். அப்போ நாங்கள் சிரிப்பதற்கும் கதைப்பதற்கும் பேசுவதற்கும் நினைப்பதற்கும் அத்தனைக்கும் என்ன அது அப்படின்னா இந்த ரசாயனங்கள் இல்லைன்னா வேலை செய்யலாம். அப்போ மெமரி எல்லாம் போதுன்னு சொல்கிறோம் இல்லை, மெமரி எப்படி போகுது, இந்த ரசாயனங்கள் அங்கே குறைஞ்சு போகுது, ரைட். அவ்வளோ விஷயம் இதுக்குள்ள பாரு, கெமிக்கல் ஸ்னாப்ஸ்ன்னு சொல்கிறோம், இன்னும் எலக்ட்ரிக்கல் இம்பேர், ரைட். அப்போ உணர்வுகள் உணர்ச்சிகள் வந்து ரசாயனத்து விடாமல் போகுது, கரண்ட் விடாமல் போகுது. இதை வந்து ஆக்சிஜன் பொட்டன்சியல் அப்படின்லாம் சொல்லுவோம் நாங்கள் நிறைய. சோடியம் பொட்டாசியம் அதனுடைய ரைட் எப்படி ஒரு மின்சாரத்தில் வயரில் கேபிளில் கரண்ட் ஓடுற மாதிரி. இதான் நான் சொன்னேன், எங்களுடைய உடலில் மூளையில் அதிகமான பகுதியை பிடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கை தான், மனித மூளையில். அது ஒன்று போக கூர்ப்பில் பின்னுக்கு போக இது குறையும், ரைட். இவ்வளோ இடத்த பிடிச்சி வச்சிருக்குது கை, ரைட். இப்படி இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் வந்து முக்கியமானது. எங்களுடைய மூளையில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த லிம்பிக் சிஸ்டம். இதில் தான் வந்து இவர் தான் வந்து எங்களுடைய தாட்ஸ், எண்ணங்கள். என்னது தாட்ஸ்னா என்ன? எண்ணங்கள், பிறகு சிந்தனைகள், திங்கிங். முதல்ல வந்து எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் வந்து 1000 என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அது வரும் போகும் நிறைய. ஒரு மைண்டு, ஒரு மனம் அப்படின்னும் போது என்ன மனம் எங்கே இருக்குது, அது இதெல்லாம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சிக்குள்ளே நாங்கள் போக தேவையில்லை, எல்லாம் இங்கே இதுக்குள்ளே தான். அப்போ மனம் அப்படிங்கிறது முதல்ல வந்து எண்ணங்களாக வந்து அது உருவாகுது, ரைட். தாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீக்குவன்சி வேவ். எண்ணங்கள் வந்து தானாக வரும் போகும். இந்த எண்ணங்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகுது, ரைட். உள்ளுக்குள்ளே போய் இந்த லிம்பிக் சிஸ்டத்துக்குள்ளே வேலை செய்யும் போது தாட்ஸாக மாறுது. அது சிந்திக்கிறோம் நாங்கள், அது பிறகு ஒரு எண்ணம் சிந்திக்கிறோம். இப்போ டாக்டர் எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு நாங்கள் சிந்திக்கிறோம், ரைட். இப்போ இங்கேருந்து ஹைவேல நீங்கள் பிரம்டனுக்கு போகும்போது பல எண்ணங்கள், ரேடியோவில் பாட்டு கேட்பீங்க, அங்கே வரும் போகும் வரும், கார் வரும் போகும் வரும், பல ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் உங்களுடைய எண்ணத்தில் வந்து போகும், எதுவும் ஞாபகம் இருக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே நடந்ததெல்லாம் உங்களுக்கு அதை பற்றி சிந்திங்க. ஏன் இங்கே பல்கார் நிற்கிறான் அப்படி, ரைட், ஏன் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படியே சிந்திக்கிறோம். அது சிந்தனையாக உள்ளுக்குள்ளே போகுது. அப்போ சிந்தனையாக உள்ளே போய்க்கல, ரைட். சிந்தனைகளை வந்து சிந்தனை உள்ளே போய் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் வந்து 2 விதமாக நடக்கும். ஒன்று வந்து எமோஷனல் ஆக்ஷன், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்ஷன், ரைட். நாங்கள் அதுக்குரிய செயல்பாடுகளை செய்கிறோம் ஆக்ஷன். அடுத்தது எமோஷனலாக சிலவில் கோவப்படுவோம், கவலைப்படுவோம், அழுவோம், சிரிப்போம், அல்லது இப்படி. அப்போ 2 ஆக்ஷன் வந்து முடியும். இது எல்லாமே கெமிஸ்ட்ரி தான். இத்தனை விஷயம் நடக்கிறது அதை சொல்ல வந்த அத்தனையும் வந்து எங்களுடைய கெமிஸ்ட்ரி. இந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிறது, இந்த லிம்பிக் சிஸ்டத்துக்குள்ள தான் இவ்வளவு விஷயங்களும் வந்து நடக்குது. இது பிறகு இங்கெல்லாம் வந்து எது மெமரியாக வர வேணுமென்ட்டு போய் அங்கே மெமரியாக சேருது. இங்கே மெமரியாக சேரையில இவர் தான் கைட் பண்ணுறாரு. இங்கே அந்த மூளையினுடைய கார்டெக்ஸ் அந்த பகுதிக்கு, பெருமூளைக்கு வந்து இவர் வந்து அங்கேருந்து அந்த தகவலை அனுப்பி எங்கெங்கே எது சரியான இடத்துல ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நாங்கள் ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கிறோமில்ல, அதே மாதிரி அங்கே போய் வந்து இதை
இவரை அங்கே போய் கொடுக்குறதுக்கு. அதை போய் வந்து மெமரியா வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ரீக்குவன்சியாக கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேயா, இங்கே தான் முக்கியம். நான் முதல்ல சொன்னேன்ல அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் தான் வந்து மூளைக்குள்ளே வந்து இது வந்து அந்த மூளையில் இருக்கிற நியூரோன்ஸில் வந்து இது பதிஞ்சு வைக்கும். எப்பப்போ தேவையோ எடுத்துக்கலாம். இப்போ திடீர்னு நான் வட்டுக்கோட்டைக்கு போகணும், வட்டுக்கோட்டையில் ஜெப்னா காலேஜ் பக்கத்தில் அங்கே என்ன நடக்குது, என்ன நடந்தது, நான் இளவாலைக்கு வந்து இப்போ இளவாலைக்கு டக்குன்னு போவேன். இப்போ உடனே இளவாலையில் வந்து அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம், இந்த ஸ்கூலில் படித்தோம், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் மாஸ்டர் எல்லாம் இப்போ ஞாபகம் வருது இல்லை. அந்த பின்னுக்கு இருக்கிற மாமரம், அந்த கிரவுண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற வீடு எப்படி ஞாபகம் வருது? எத்தனை வருஷங்க? 45-50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அங்கே மெமரியில் இருக்குது, அது உள்ளுக்குள்ளே. எப்படி அதை ஸ்டோர் பண்ணி இவர் தான் ஸ்டோர் பண்ணி அங்கே வச்சிருக்கிறார் உள்ள. அது வந்து அவ்வளவு அற்புதமாக வந்து நடக்குது. சிலவளை அது கனவு. இப்போ நீங்கள் கனவுகளை பற்றி அது ஒரு நாளைக்கு பேசுகிற கனவுகள் பெரிய விஷயம். இப்போ நான் என்னுடைய மகளுக்கு கூட சொல்லியிருந்தேன், வேறு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரமாக இப்படி ஏதாவது எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க, இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது. சும்மா இருக்கும்போது நான் யோசிச்சுட்டே இருப்போம். எனக்கு என்ன முந்த நாள் ரைட் புதன்கிழமை முந்த நாள் எனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னா, அந்த கனவு எனக்கு ஒரு நாள் வர்றதில்லை. என்ன கனவு வந்துச்சு அப்படின்னா, நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்குது, நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டு போயிட்டு வந்து பார்ப்போம், கொஸ்டின் பேப்பரை காணோம். அப்போ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நான் இப்போ சொல்கிறேன், அந்த எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் இந்த ப்ரொஃபஸர் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த மாதிரி என்னுடைய கொஸ்டின் பேப்பரை என்னுடைய ஆன்சர் பேப்பரை காணான்ட்டு. அவர் சொல்ல போய் பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இப்படி வந்து இது பண்ணல, இது ஏன் இதெல்லாம் வந்தது அப்படின்னு திரும்ப பார்த்தா எங்கே போகுதுன்னா கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா லிங்க். இப்படியே நான் யோசிச்சு ஏன் இந்த மாதிரி இன்னும் சில சம்பவங்கள் அந்த கனவில் வந்தது. அந்த கனவில் வந்த சம்பவங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் அனாட்டமி ரைட், அனாட்டமியில் வந்து நடந்த சம்பவங்கள் ரைட். அந்த எங்களுடைய அனாட்டமி ஹாலில் படிக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் டாக்டர் ஷீலா அப்படிங்கிறது, இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அந்த இதுக்குள்ள நேரடியாக வரையில, ஆனால் அது இன்டைரக்டாக வந்து அந்த லிங்க் போகுது. அப்போ மூளை என்ன செய்யுதுன்னா ஒன்றோடு ஒன்று லிங்க் பண்ணுது. நான் இதை பற்றியெல்லாம் ஜோஷி கொண்டு போது அவர் லிங்க் பண்ணி அங்கங்கே போய் அப்படியே லிங்க் பண்ணி, இது எப்படி லிங்க் பண்ணுதுன்னா நியூரோ லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். நரம்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி எங்கே இருந்து எப்படி தகவல்களை எடுக்குதோ எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு தரும். நீங்கள் நாங்கள் நினைக்கிறோமோ இல்லையோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து தானே உள்ளுக்குள்ளே தானே வந்து அனலைஸ் பண்ணும், ரீவயர் என்ன சொல்கிறது, அதை வந்து ரீகால் பண்ணும். அவ்வளவுத்துக்கு அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின். எவ்வளவு நீங்கள் எத்தனை வருஷமானாலும் அந்த மெமரியை திரும்ப எடுக்க முடியும். அப்போ அதில் கெமிக்கலில் வந்து பிரச்சனை வந்ததுனால மெமரி லாஸாக போகுது ரைட். மெமரி இப்போ பழைய மெமரியெல்லாம் இருக்கும் சில பேருக்கு. இப்போ இருக்கிற மெமரி டிமென்ஷியா அல்சைமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ இருக்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க, ஆனால் பழைய கதையை பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த லிம்பிக் சிஸ்டம், இந்த தலாமஸ் ஹைப்போதலாமஸ் ரிலே ஸ்டேஷன் இதில் இருக்குது. ஹைப்போதலாமஸ் எமோஷனுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஹிப்போ கேம்பஸ் ரைட், அமெக்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து செயல்பட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டு இருக்குது. உதாரணமாக இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது தான் இந்த நினைவு பதிவுகள். கேம்பஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நினைவு பதிவுகளை வந்து எங்களுடைய எண்ணங்களில் இருந்து திங்கிங்கில் இருந்து அதை மெமரியாக கொண்டு போய் நினைவுகளை பதிய வச்சு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஹிப்போ கேம்பஸ். எதை வச்சிருக்கணும் எதை வைக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதே அவர் தான் ரைட். அமெக்டலா வந்து இந்த பயம், அதிர்ச்சி, படபடப்பு இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து இந்த அமெக்டலான்ற உறுப்பு பொறுப்பாக இருக்குது. தலாமஸ் அப்படிங்கிறது ரிலே ஸ்டேஷன், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கி இதில் இருந்து எதை கொண்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற செய்கிறவர் வந்து இந்த தலாமஸ் அப்படிங்கிறவர் ரைட். இப்படி பலவிதமான செயல்பாடுகள். உதாரணமாக ஒரு சில ஹோமோன்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டொப்பாமின் அப்படிங்கிறது ரிவார்ட் ஹோமோன், ரொம்ப புகழ் ரைட். ரொம்ப அருமையாக இருக்குய்யா, நல்லா செஞ்சிட்டீங்க, நல்லா படிக்கிறீங்க, நல்லா இது பண்ணுறீங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்தும் போது இந்த என்டோஃபின் அப்படின்னு டொப்பாமின் அப்படிங்கிற இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அல்லது ஹோமோன்னு சொல்லலாம், இந்த கெமிக்கல் சுரக்கும். இது நல்லதை பண்ணும் ரைட்.
ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ரொம்ப அன்பு பாசமாக இதெல்லாம் இருந்தால் அன்பு பாசமாக இருக்கும்போது இந்த ஹோமோன், ஒரு குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கும்போது இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹோமோன் லவ் ஹோமோன்னு சொல்கிறோம். எங்களுடைய மன அமைதியாக வச்சிருக்கிற ஹோமோன் வந்து எண்டோஃபின் அப்படிங்கிறது. பெயின் அது இது எல்லாம் வரும்போது இந்த மாதிரி இந்த எண்டோஃபின் வந்து கூட. செரட்டோனின் அப்படிங்கிறது பவர், என்னுடைய வில் பவர், இதில் தைரியமாக இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் ஒரு விளையாட்டு என்ன நடக்குதுன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ரைட், இது வந்து நீங்கள் ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணும்போது இது நடக்கும். கஞ்சா அடிக்கும் போது இதே தான் வரும், அல்கோஹால் எடுக்கும்போது இதே தான் வரும். அப்போ என்ன செய்யுமாண்டா, இதுதான் இங்கே தான் சிக்கல். இந்த அடிக்ஷன் அப்படி வந்து ஏன் இந்த படிகள் இப்படி போகிறாங்க. அப்போ ஒரு தடவை வந்து அவன் கஞ்சாவை எடுத்துட்டான்னு வைங்க, அல்லது அல்கோஹாலை நாம் எடுத்துட்டோம்னு வைங்க, என்ன நடக்குது? இப்போ கஞ்சாண்டு வைப்போமே, அந்த மருவானாவை எடுக்கும்போது இது நேரடியாக வந்து இந்த டொப்பாமின் வந்து கூட சுரக்கும், உடனடியாக சுரக்க துவங்கும். சுரந்து வந்து ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ், அந்த நேரத்துக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ரைட், இப்போ அங்கே போய் ரெக்கார்ட் ஆகிடும். எங்கே இந்த அமெக்டெல்லாம் அங்கெல்லாம் போய் நான் சொன்னேன்ல இந்த மூலையில் அங்கெல்லாம் போய் ரெக்கார்ட் ஆகி அடுத்த முறை என்ன சொல்லுமாட்டா, நீ மற்றவை அப்ரிஷியேட் பண்ணி நீ நல்லா படித்து நீ வந்து இது பண்ணி மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுற ஹாப்பினஸை விட இந்த இந்த டொப்பாமின் வந்து உனக்கு இதுலேருந்து வருது, இது பரவாயில்ல இதுன்னு இந்த 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 டொப்பாமினை வந்து அதை இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். இந்த அப்போ திரும்ப திரும்ப அதை எடுக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே வந்து அடிமையாயிருப்பான். இது ஒரு பெரிய இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். இப்போ காதல் அப்படிங்கிறது ரொம்ப அவன் நல்லா விழுந்து அவன் பேசி அப்படியே ஆக்சிடோசினை அடித்து ஏற்றி விட்டுருவான், கதை முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி இதுதான் பாருங்க. அமெக்டலா வந்து எமோஷன்ஸ், ஹிப்போகம்பஸ் வந்து காக்னிஷன்ஸ், எங்களுடைய மெமரி அது இது நாங்கள் எப்படி இதெல்லாம் அடுத்த ஞாபகங்கள் நினைவுகள் அதெல்லாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்குது. தலாமஸ் நான் சொன்ன ரிலே ஸ்டேஷன், ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது எங்களுடைய தேர்ஸ்ட், எங்களுடைய ஹார்ட் ரேட், எங்களுடைய சுவாசம், மூச்சு. இப்போ உணர்வுகள் வரும்போது ஒரு கவலை வரும்போது பெருமூச்சு விடுறோம், கண்ணீர் விடுறோம். செக்ஷுவல் இப்போ தாம்பத்தியத்தில் வந்து வரக்கூடிய உணர்வுகள் இது எல்லாவற்றையும் வந்து ஏற்ற இறக்கத்தை பண்ணுறது வந்து ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது. இப்படி பலவிதமான விஷயங்கள் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஏற்கனவே. ரைட், எப்படி இருக்கு? இவர் தான் இது என்ன அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல இந்த 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 மின்சாரம் உருவாகிற இடம் பாருங்க, இது எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவோம். இதயம் வந்து ஏதோ நீங்கள் அப்படியே துடிக்கிறது போது வருது அப்படின்னு, இதயத்தை யார் துடிக்க வைக்கிறதா பிரச்சனை. இதயம் துடிப்பதால் நாம் உயிர் வாழ்கிறோமா, நாம் உயிர் வாழ்வதால் இதயம் துடிக்கிறதா? இன்னும் பதில் இல்லை. ரெண்டும் ஒன்று தான். ரைட், பதிலே இல்லை. நான் திரும்ப சொல்றேன், இதயம் துடிப்பதால் நாம் உயிர் வாழ்கிறோமா, நாம் உயிர் வாழ்வதால் இதயம் துடிக்கிறதா அப்படிங்கிறது. இந்த இதயம் துடிப்புக்கு முக்கியமான இது வந்து இதில் இருக்கிற எஸ்ஏ நோட் அண்ட் ஏவி நோடு. இந்த எஸ்ஏ நோடு வந்து மிக முக்கியம். இந்த எஸ்ஏ நோடு இங்கேருந்து வருது, இதுல இருந்து இப்படியே வந்து இது எங்கே இருக்குன்னு ரைட் ஏடிஎம், வலது சோனையாரே அந்த அந்த குழாய்க்கு கீழே வந்து இருக்குது, வலது சோனையாரைக்கு மேல் பகுதியில். ரைட், இந்த இடத்துல தான் அந்த எஸ்ஏ நோடு இருக்குது. இது நீங்கள் வெட்டி 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 இதே நிபுணரை கேளுங்க. ரைட், எப்போது நீ இதை பார்த்துருக்கியான்னு கேளுங்க. இல்லை, ஒருத்தர் எவனும் பார்த்ததில்லை. எங்கடா இருக்குன்னு அங்கே தான் இருக்குது அப்படின்னுவாங்க. நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பெரிய மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அங்கே தான் இருக்குது, அப்படி அங்கேருந்து தான் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி இருக்குது. ரைட், இப்படி வந்து இது வந்து முழுக்க இந்த இதே தசைகளை வந்து இயக்குது. இது வந்து அதுக்கு ஒவ்வொன்று தனித்தனி பேர்கள் இருக்குது. பர்கின்சி ஃபைபர்ஸ் அண்ட் வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படியெல்லாம் பேர்கள் இருக்குது. இந்த எஸ்ஏ நோடு ஏவி நோடுக்கு எப்படி மின்சாரம் வருது? இந்த இது மின்சாரம் தான், கரண்ட்டு தாங்க. ஒரு குறிப்பிட்ட மில்லி வால்ட் கரண்ட் வந்து இதுலேருந்து உருவாகுது. அப்போ நீங்கள் கரண்ட் உருவாகிறதுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, ஒரு பேட்டரி வேணும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இது வேணும், ஏதோ ஒன்று இயங்க வேணும். இது எப்படி என்ன, அதுக்கு பேர் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது செல்ஃப் இன்டியூஸ் கரண்ட்டு. அது தானாக உருவாகுது, எப்படி உருவாகுன்னு தெரியல. ஏதோ ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். வைக்கிற வேலை இதயம் வேலை செய்ய. என்னது இதயம் வேலை செய்ய பக்தி வைக்கிறது என்ன இதயத்துக்கு வேலை செய்ய பற்றி வைக்கிறது இல்லை.
அப்போ இந்த இதில் வந்து இப்படி தான் அந்த இதயமியங்குது. இதுக்கு வந்து பேட்டரி வைக்கிறது இல்லை. இதுக்கு பேர் வந்து பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். இந்த பேஸ் மேக்கரை கண்டுபிடிச்சது எங்களோட கனடியன் தான், பேண்டிங். அப்படி இல்லை பேண்டிங் இல்லை, என்ன பேர், பேண்டிங் கண்டுபிடிச்சவர் வந்து அவர் வந்து இன்சுலின். பேஸ் மேக்கரை கண்டுபிடிச்ச அவர் பேர் மறந்து போயிட்டேன். ஓகே, கனேடியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கனேடியன் டாக்டர் தான் வந்து. அவர் டாக்டர் அல்ல, அவர் ஒரு பொறியாளர், மெடிக்கல் டெக்னாலஜி பொறியாளர். அவர் தான் வந்து பேஸ் மேக்கரை கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் பல பேருடைய உயிரோடு இருப்பதற்கான அந்த பேஸ் மேக்கர். இந்த பேஸ் மேக்கர் வந்து அதுக்கு கரண்டை கொடுக்கும். அதுக்குள்ளே பேஸ் மேக்கருக்குள்ளே இருக்கிற ஒரு பேட்டரி, அதுலேருந்து இது கரண்டை கொடுத்து திரும்ப எப்பப்போ பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்து இயக்கும். இப்போ பாருங்கள், அந்த எஸ்ஏ நோடு இது ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் இங்கே தான் இருக்குதோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரல. இங்கே இருந்தால் உயிர் இருக்குதோ அப்படிங்கிறது ஒரு இதுதான். அப்படி அல்ல. ரைட். இந்த நர்வ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் அது ஒரு பெரிய, ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறது மூளை நரம்பு மண்டலம், மூளை மற்றும் தண்டுவடம் மரண்டு. இதில் இந்த பேராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக்னு 2 விதமான இது இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனிங்க. இப்போ கண் வந்து இமை, கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பீப்புள், அதாவது கருவெளி வந்து சுருங்குறதுக்கும் விரிகிறதுக்கு, சுருங்குறதுக்கு இந்த நரம்பு வேலை செய்யுது, விரிகிறதுக்கு இந்த நரம்பு வேலை செய்யுது. எங்களுடைய உமிழ்நீர் வந்து உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு இது, அந்த சுரப்பி வந்து சுருங்குறதுக்கு இது வேற, விரிகிறதுக்கு வேற. இதயம் சுருங்குறதுக்கு வேற, இதயம் விரிகிறதுக்கு வேற. சுவாசப்பை சுருங்குறதுக்கு இது இந்த பக்கம் பாருங்க, எப்படி கண்ட்ரோல் சிஸ்டம் பாருங்க எப்படி வச்சிருக்குது. ரொம்ப ஆச்சரியம். உங்களோட பிளாடர் வந்து நீங்கள் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை நீங்கள் பிளாடர் வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு, அதை வந்து வெளியேற்றுறதுக்கு, அதை சுருக்கிறதுக்கு இந்த பேராசிம்பத்தட்டிக் நரம்பு வேணும். அதை திரும்ப ரிலாக்ஸ் பண்ணி வர்றதுக்கு. இப்போல்லாம் யூரின் வெளியில் போயிடுச்சு, திரும்ப அதை விரிச்சு விடணுமே இல்லை, அப்போ நீ அடுத்த யூரின் சேரும், அதுக்கு இந்த பக்கம் நரம்பு வேணும், இந்த சிம்பத்தட்டிக் நரம்பு. என்னையா இது எப்படி டிசைன் பண்ணி, எப்படி பிளான் பண்ணி, இது எப்படி தானாக உருவாயிருக்கும் அப்படின்னு நான் சில யோசனை பண்ணி பார்க்குறது. இவனுங்க தியரி, இந்த பக்கம் டார்வின் தியரி, இந்த பக்கம் வந்து ரிலீஜன், இந்த பக்கம் கடவுள் தான் படைத்தார் அப்படிங்கிறது, ரெண்டுக்கும் இடையில இருந்து எங்களை மாதிரி ஆக்கள் வந்து ரொம்ப படாத பாடுபடுறோம். ஒன்றில் இது தெரியாமல் இருந்திருக்கணும், இல்லைன்னா மொத்த இதுக்கு பதில். ரைட். அப்படின்னு இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இல்லைன்னா ஃபைட் அண்ட் ஃப்ளைட். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆபத்தில் மாட்டிருக்கீங்க, இந்த ஆபத்தில் மாட்டுறதுக்கு இதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறத அந்த ஃபைட். ஒன்றில் சண்டை பிடிக்கணுமா அல்லது தப்பிச்சு ஓடணுமா அப்படிங்கிறது. இதுக்கு வந்து இந்த சிம்பத்தட்டிக் நர்வ் இந்த பக்கம். ரைட். இது வந்து முதல்ல அது யோசிக்குது, இப்போ தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு. தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? இந்த சிம்பத்தட்டிக் நர்வ் என்ன செய்யணும்னா, உடனே அங்கேருந்து மூளைக்கு போய் மூளையிலேருந்து ஹார்ட்டுக்கு தகவலை கொடுக்கும். டப் டப் டப்பு டப்பு அடி. அப்படி ஏன் டப்பு டப்புன்னு அடிக்கணும்? ஓடுறதுக்கு ரத்த ஓட்டம் வேணுமில்ல. ரைட். உடனே அங்கேருந்து பேங்க்ரியாஸுக்கு அது சொல்லும். இதெல்லாம் கதை சொல்ல இல்லைங்க, உண்மையாக நடக்கிறது. சரியா? அங்கேருந்து மூளை வந்து பேங்க்ரியாஸுக்கு சொல்லும், பேங்க்ரியா எழுப்பு டக்குன்னு எழும்பு. உடனே அங்கே குளுக்கோஸ் தேவை. எங்கே குளுக்கோஸ் தேவை? மசில்ஸுக்கு குளுக்கோஸ் தேவை. ரத்தோட்டம் வந்து டக்குன்னு போகணும், ரத்தத்துக்குள்ளே நிறைய குளுக்கோஸ் போகணும் அப்படியே. ரைட். அடுத்து அங்கேருந்து கிட்னிக்கு மேலே இருக்கிற அட்ரினலின் சுரப்பிக்கு சொல்லும், டக்குன்னு இதை நீ அடிச்சு விடு, ரத்த குழாயை நல்லா சுருங்கி விரிய பண்ணு. ரைட். அப்படின்னு அடுத்து 2வது சொல்லும், என்ன அப்படின்னா, இது ரொம்ப உள்ளுக்குள்ள பயங்கரமான படபடப்பாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, ஏதோ போயிட்டு இருக்குது அப்படின்னு உடனே மூளை சொல்லும். இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உடனே வந்து அடுத்த பராசிம்பத்தட்டிக்கு சொல்லும், கொஞ்சம் ஸ்வெட்டிங் பண்ணப்பா, கொஞ்சம் வேர்த்து விடப்பா, அப்போ தான் வந்து இது ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு அடுத்த வேர்வை வரும். தப்பிச்சு ஓடுவீங்க நீங்கள். சரி, ஏதோ வந்து சும்மா நம்ம கதை விடக்கூடாது. ரைட்டா? அவ்வளவு உடம்புக்குள்ள வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு இதுக்கே அதை இது வழக்கமாக ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், புலி வருது, அங்கே பயந்து போகிறோம், நடக்குது. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இது ஏன்னா இந்த கதையை நீ சொல்றீங்கன்னு கேட்கலாம். இப்போ காட்டுக்குள்ளே நான் போகிறோம், தனியாக போகிறோம், புலி வருது, அங்கங்கே ஓடுறோம், அது தப்பிச்சு ஓடணும், சண்டை பிடிக்கணும், ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா ஓடணும், 2 தானே, ஃபைட் ஓ ஃப்ளை. ரைட். அப்போ இது வந்து இப்போ வீட்டுக்குள்ளே நடக்குது. இங்கே புலியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்குது, ஆஃபீஸில் நடக்குது, வேலை செய்கிற இடத்துல நடக்குது. இதே மாதிரி இதே வேலை. அந்த புலி வேறு விதமாக வந்திருக்குது, அந்த சிங்கம் வேறு விதமாக வந்தது, பாஸ் மாதிரி வந்திருக்கு, வீட்டில் வந்துருக்குது, கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில சண்டை பிரச்சனை, புள்ளிகள் டென்ஷன், அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் எல்லாம் சேர்த்து
கடைசியில் வந்து ஃபைட் ஓ ஃப்ளைட் அப்படிங்கிறது. இப்போ சும்மா நீங்கள் நார்மலாக இருக்கும்போதே உங்களுடைய ஹார்ட் ரேட் கூடுது, நார்மலாக இருக்கும்போதே ரத்த அழுத்தம் அதிகமாகுது. ஏன்னா அங்கே புலி வந்தோடனே உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகும், அப்போ நீங்கள் ஓடுவீங்க. இங்கே ஒன்றும் இல்லாமலே வந்து அட்ரினலின் பூஸ்டப் ஆகி ப்ரெஷர் கூடுது. விளங்குது உங்களுக்கு? இப்போ அங்கே பேங்க்ரியாஸ் அடித்து நவுத்துது, குளுக்கோஸை கூட்டி விடுது. என்னடா இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படி? அப்போ இது எங்கேருந்து வருது இந்த புலி? இங்கே ரைட், எங்களுடைய சுற்றுச்சூழல் முதல்ல சொன்ன மாதிரி அந்த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், எங்களுடைய மைண்ட், மனம், எங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய சாப்பாடு, உணவுகள், கண்டதை உள்ளே போட்டு ரைட். ஸோ இப்படி புலி வேறு விதத்தில் இன்றைக்கு வந்து இவ்வளவு நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். முதல்ல வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லை, அதாவது வந்து இந்த தொற்று நோய்களில் வந்து மனிதன் அந்த காலத்து எடுத்து இப்போ எல்லாம் வேக்சின்லாம் வந்து ஓரளவுக்கு இது பண்ணி எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது எங்கே வந்து நிற்குது? இது பாருங்க, லோ இன்கம் கண்ட்ரியில், ரொம்ப லோ இன்கம் கண்ட்ரியில் ரைட் என்ன வியாதி அதிகம்னு பாருங்கள். அதுக்கு வந்து கொஞ்சம் சுவாசம் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் அது இது, ஸ்ட்ரோக் கொஞ்சம் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் கொஞ்சம் இருக்குது, மலேரியா அது இது, இப்படி சில டயரியா பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் அதுக்கு அடுத்தது லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரியில், இது கோவிட் டைமில் எடுத்ததுனால இந்த கோவிட்டை போட்டிருக்காங்க. ப்ளீஸ் சாரி, 2021 4 வருஷத்துக்கு முதல் வந்த இது. அப்போ அந்த கோவிட் டைமில் எடுத்த ரிப்போர்ட்டு. அப்போ அந்த டைமில் நான் ஒரு செமினாருக்காக எடுத்து இப்போ அந்த லோ மிடில் இன்கம் இதில் வந்து அடுத்த ரெண்டாவது என்ன இருக்குது? ஹார்ட். ஃபர்ஸ்ட்டில் இந்த கோவிட்டை விடுங்க, இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குது? ஹார்ட் அட்டாக். சரி, அடுத்தது ஸ்ட்ரோக். இதெல்லாம் வந்து என்ன? இதுதான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொட்டாத நோய்கள் ரைட். அடுத்தது பாருங்க, அப்படியே போக எங்கே என்ன கூடுது பாருங்க. இது என்னது? இந்த ஸ்ட்ரோக். அடுத்தது இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் எங்கே போயிடுச்சு? இது என்ன கண்ட்ரி அப்படின்னா ஹை இன்கம் கண்ட்ரிஸ். ஹை இன்கம் கண்ட்ரீஸில் பாருங்கள் என்ன இருக்குது? கோவிட்டை விடுங்க, இது முதல்ல போட்டு யா இது சாரி யா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக், இதய சம்பந்தமான. ஏங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேருங்க? 20 மில்லியனுங்க. இதை பற்றி யாருமே, நீங்கள் கோவிட்டில் வந்து இத்தனை பேர் செத்துறதுக்கு நாங்கள் எல்லாம் அழுதமில்ல, இந்த உலகமே அழுது. எல்லாம் அவன் லாக்டவுனை போடு, அதை போடு, இதை போடு, என்ன அநியாயம் பண்ணாங்க, அதை போடு, இதை போடு, எல்லாம் செய்யுங்க ரைட். கோவிட் அந்த நேரத்தில் நான் ஒரு கவிதை எழுதுறேன், ஞாபகம் இருக்குது. அதை போடு, லாக்டவுன் பண்ண போகிறாங்க அப்படி, வேர்ல்மார்ட்டில் போய் எல்லாத்தையும் அள்ளி கக்கா துடைக்கிற பேப்பருக்கு கூட அக்காவோட சண்டை போட்டவங்க நாங்கள். கக்கா துடைக்கிற பேப்பருக்கு கூட, அதாவது டாய்லெட் பேப்பரை கூட அள்ளி கொண்டு வந்து எல்லாம் வீட்டில் வச்சுருந்தோமில்ல, எவ்வளவு. ஆனால் இந்த இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் ஒவ்வொரு வருஷமுங்க, எவ்ரி இயர் வந்து 20 மில்லியன் பீப்புள், 20 மில்லியன் பீப்புள் சாகிறாங்க. 19 போன 2023 நினைக்கிறேன், 19.9 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஏற்கனவே ஒரு செமினாரில் பேசுனதில்ல. அப்போ 20 மில்லியன் வைப்போம். ஒவ்வொரு வருஷமும் மாரடைப்பினால 20 மில்லியன் பீப்புள் சாகிறாங்க. சரி, எங்க அதிகமா? ஹை இன்கம் கண்ட்ரி, எங்கட நாடுகள்ல இல்லை. இப்படி இது ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனை ரைட். இன்னும் இருக்குது, நாங்கள் இதோட நிறைவு செய்வோம். இன்னொரு நாளைக்கு தொடருவோம்.